Shema Israel. Adonai Eloheinu Adonai Echad Adonai பாவமும் சாபமும் துரத்திடும் வேளையில் கல்வாரி சிலுவையின் காட்சியில் மூழ்கினேன். பலியாடாம் இயேசுவின் இரத்தத்தில் என் பாவம் மன்னிக்கப்பட்டது, நம்பிக்கை பிறந்தது. சோதனை வேளையில் இயேசுவின் துணை கண்டேன், பரலோக பாதையில் வினையற்ற இன்பம் பெற்றேன், மெய்ப்பொருள் இயேசுவே. ஓகே, ஷலோம், பிரைஸ் தி லார்ட். கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. ஆண்டவர் நமக்கு நல்லவராகவே அவர் இருக்கிறார். அவருடைய அளவில்லாத கிருபையை நாம் எப்போதும் நாம் நினைத்து நாம் ஆண்டவருக்கு நன்றி செலுத்த வேண்டும். சரி, இந்த நாட்களில் நம்ம அடிப்படை உண்மைகளை பற்றி நாம் படிச்சுட்டு இருக்கோம். அடிப்படை உண்மைகளை அறிந்து கொள்வோம் அப்படிங்கிற தலைப்புல நாம் ஆண்டுடைய வார்த்தைகளை நாம் கவனிப்பதற்கு கர்த்தர் நமக்கு உதவி செய்து கொண்டிருக்கிறார். இதற்கு ஆதாரமாக மத்தேயு 7ஆம் அதிகாரத்துல 24 இருந்து 27 வரைக்கும் இருக்கிற வசனங்களை நாம் மையப்படுத்தி நம்ம காரியங்களை நாம் படித்துக் கொண்டிருக்கிறோம். ஓகே, மத்தேயு 7ஆம் அதிகாரம் 24 இருந்து 27-8 வரைக்கும் இருக்கிற இந்த வசனத்தை வாசிப்போம். ஆகையால் நான் சொல்லி இந்த வார்த்தைகளை கேட்டு இவைகளின்படி செய்கிறவன் எவனோ அவனை கண்மையின் மேல் தன் வீட்டை கட்டின புத்தியுள்ள மனுஷனுக்கு ஒப்பிடுவேன். பெருமழை சொரிந்து பெருவெள்ளம் வந்து காற்று அடித்து அந்த வீட்டின் மேல் மோதியும் அது விழவில்லை, ஏனென்றால் அது கண்மலையின் மேல் அஸ்திபாரம் போடப்பட்டிருந்தது. நான் சொல்லி இந்த வார்த்தைகளை கேட்டு இவைகளின்படி செய்யாதிருக்கிறவன் எவனோ அவன் தன் வீட்டை மணலின் மேல் கட்டின புத்தியில்லாத மனுஷனுக்கு ஒப்பிடப்படுவான். பெருமழை சொரிந்து பெருவெள்ளம் வந்து காற்று அடித்து அந்த வீட்டின் மேல் மோதின போது அது விழுந்து முழுவதும் அழிந்தது என்றார். பாருங்க, 2 வீடை பாக்குறோம். பட் சோதனை பாத்தீங்கன்னா ஒரே விதமான சோதனை தான். பெருமழை, பெருவெள்ளம், காற்று, இப்படி சோதனை எல்லாம் ஒரே விதமான சோதனை தான் வருது. ஆனா ஒரு வீடு அப்படி உறுதியா நிக்குது, இன்னொரு வீடு உறுதியா நிக்கல, அழிஞ்சு போச்சு. அது விழுந்து அழிந்ததுன்னு நம்ம படிக்கிறோம். அப்போ ஒரு வீடு உறுதியா நிக்குது, இன்னொரு வீடு உறுதியா நிக்கல, அது விழுந்து அழிஞ்சு போயிடுச்சு. காரணம் என்னன்னா அதனுடைய பேஸ்மெண்ட்ல தான் ப்ராப்ளம். சோ அடிப்படை அஸ்திபாரங்கள், அந்த ஃபவுண்டேஷன் சரியா இல்லாததுனால அந்த வீடு அழிந்தது, விழுந்தது அப்படின்லாம் நம்ம பார்க்கிறோம். சரியான விதத்தில் அஸ்திபாரம் போடப்பட்ட அந்த வீடு அது பெருமழை வந்த போதும் பெருவெள்ளம் வந்த போதும் புயல் அடித்த போதும் அது உறுதியாக நின்றது அப்படிங்கிறத நம்ம இங்க விளங்கிக் கொள்ள முடியும். சரி, அப்போ நம்முடைய அடிப்படை உண்மைகளை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். நம்ம எதை நம்புறோமோ அதை பொறுத்து தான் நம்முடைய வாழ்க்கையை நம்ம அமைப்போம்.
நம்முடைய வாழ்க்கையினுடைய குறிக்கோள்கள், நம்முடைய வாழ்க்கையினுடைய நோக்கங்கள் எல்லாமே நம்ம எதை நம்புறோமோ, நம்ம எதை விசுவாசிக்கிறோமோ அதன் அடிப்படையில தான் நம்ம அதன் அடிப்படையில தான் இருக்கும். ஓகேங்களா? சோ நம்ம எதை நம்புறோம், எதை நம்ம விசுவாசிக்கிறோங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். நம்முடைய நம்பிக்கை, நம்முடைய விசுவாசம் என்பது மிக மிக முக்கியம். நம்முடைய அடிப்படை உண்மைகளை நாம் அறிந்து கொள்வோம் அப்படிங்கிற தலைப்புல நம்ம 3 பாடங்களை நம்ம படிச்சு முடிச்சிருக்கோம். திரியேக தேவனை பற்றி நாம் படித்தோம் முதல் பாடமா. 2வது பாடமாக நம்முடைய உண்மையான வடிவம், அதை பத்தி நம்ம படிச்சோம். 3வது நேற்று வரைக்கும் பாவம் அப்படிங்கிற தலைப்புல 3வது பாடத்தை நாம் படித்தோம். இன்னைக்கு 4வது பாடத்துக்கு நேராக நம்ம கடந்து போறோம். நம்ம ரொம்ப கவனமா கவனிக்க வேண்டிய ஒரு பாடம். உங்களுக்கு நிறைய விஷயங்கள் இதுல தெளிவாகும். உங்க வாழ்க்கைக்கும் நிறைய காரியங்கள் உங்களுக்கு கிளியர் ஆகும். பயம், குற்ற உணர்வு, நிறைய பேர் உங்களை பத்தி சொன்ன நிறைய வார்த்தைகள் எல்லாம் என்ன, அதனுடைய காரியங்கள் என்ன, இதெல்லாமே உங்களுக்கு கிளியர் ஆகும். சோ இன்னைக்கு நம்ம 4வது பாடமாக படிக்க போகிற பாடம் என்னன்னா, தேவ சத்தமும் நியாயப்பிரமாணமும். தேவ சத்தமும் நியாயப்பிரமாணமும் அப்படிங்கிற தலைப்புல நம்ம இன்றைக்கு நம்ம படிக்க போறோம். ரொம்ப முக்கியமான ஒரு பாடம் பாருங்க. நிறைய நம்ம யோசிக்க வேண்டிய, நிறைய நம்ம கேள்வி கேட்க வேண்டிய விஷயங்கள்லாம் இருக்கு. ஓகே, சரி. அப்ப இன்னைக்கு நம்ம படிக்க போற பாடம் தேவ சத்தமும் நியாயப்பிரமாணமும், வாய்ஸ் ஆஃப் காட் அண்ட் லா ஆஃப் காட். ஓகே, இந்த ரெண்டுமே ஆண்டவர்கிட்ட இருந்து தான் வந்திருக்கு. சரிங்களா? இந்த ரெண்டுமே ஆண்டவர் தான் தந்தாரு, ஆண்டவர்கிட்ட இருந்து தான் வருது. தேவ சத்தமும் அவர்கிட்ட இருந்து தான் வருது, நியாயப்பிரமாணமும் அவர்கிட்ட இருந்து தான் வந்தது. சரி, ரோமர் 7ஆம் அதிகாரம். இதுக்கு திறவுகோள் வசனங்களாக ஒரு வசனம் படிக்க முடியாது, சில வசனங்களை நான் சொல்றேன். அது எல்லாமே திறவுகோள் வசனங்கள் தான். ரோமர் 7ஆம் அதிகாரத்துல 12வது வசனம், 14வது வசனம், இதெல்லாம் படிக்கிற முதல்ல. ரோமர் 7:12. ஆகையால் நியாயப்பிரமாணம் பரிசுத்தம் உள்ளதுதான், கற்பனையும் பரிசுத்தமாயும் நீதியாயும் நன்மையாயும் இருக்கிறது. 14ஆம் வசனம். மேலும் நமக்கு தெரிந்திருக்கிறபடி நியாயப்பிரமாணம் ஆவிக்குரியதா இருக்கிறது, நானோ பாவத்துக்கு கீழாக விற்கப்பட்டு மாம்சத்துக்குரியவனாய் இருக்கிறேன். 17ஆம் வசனம். ஆதலால் நான் அல்ல, எனக்குள் வாசமாயிருக்கிற பாவமே அப்படி செய்கிறது. 16. இப்படி நான் விரும்பாததை செய்கிறவனாய் இருக்க நியாயப்பிரமாணம் நல்லதென்று ஒத்துக்கொள்கிறேனே. இங்க பாருங்க, இப்ப நம்ம படிச்ச இந்த வசனங்கள்ல நியாயப்பிரமாணத்தை பத்தி 5 விதமான வர்ணனைகள் இருக்கிறத நீங்க பார்க்க முடியும். நல்ல வர்ணனைகள். பவுல் நியாயப்பிரமாணத்தை குறைவா சொல்லவே இல்லை. ஓகே, இன்னைக்கு கிறிஸ்தவர்களாகிய நம்மளும் கூட நியாயப்பிரமாணத்தை குறைவானதாக நினைக்க கூடாது. ஓகே, பழைய ஏற்பாட்டில் நியாயப்பிரமாணம் இருக்கு. தோராவுல முதல் 5 ஆகமங்கள்ல ஆண்டவர் நியாயப்பிரமாணத்தை கொடுத்தாரே. இந்த நியாயப்பிரமாணத்தை கிறிஸ்தவர்களாகிய நாம் குறைவாக மதிப்பிடக் கூடாது. ஓகே, அத குறைவா நினைக்க கூடாது. நியாயப்பிரமாணத்தை பத்தி நம்முடைய மனநிலை எப்படி இருக்கணுங்கிறது நமக்கு தெரியணும் பாருங்க. சரி, ஓகே, 5 விஷயம் இங்க சொல்றாரு பாருங்களேன். திரும்ப படிங்க, நான் சொல்றேன். ஒவ்வொன்றா நிறுத்தி நிதானமா படிங்க. 12ஆம் வசனம் திரும்ப வாசிங்க. நியாயப்பிரமாணம் பரிசுத்தம் உள்ளதுதான். முதல்ல நியாயப்பிரமாணம் சாதாரணமானது கிடையாது. ஏன்னா ஆண்டவரே இதை கொடுத்திருக்கிறார். நியாயப்பிரமாணத்தை கொடுத்தவர் நம்முடைய ஆண்டவர் தான், நம்முடைய அப்பா தான் கொடுத்தார். சோ நியாயப்பிரமாணம் பரிசுத்தம் உள்ளது. இந்த செய்யாத,
இதை செய், இதை செய்யாத அப்படின்லாம் நம்ம படிக்கிறோம் இல்லையா? 613 கட்டளைகளை கொண்ட இந்த நியாயப்பிரமாணம் இது வந்து பரிசுத்தம் உள்ளது. ஓகே, இது பரிசுத்தம் உள்ளது. நம்பர் 1. ரெண்டாவது, இந்த நியாயப்பிரமாணம் வந்து படிங்க, பரிசுத்தம் உள்ளது. கற்பனையும் பரிசுத்தமாயும் நீதியாயும் நன்மையாயும் இருக்கிறது. இரண்டாவது சொல்லப்பட்டிருக்கு, இந்த நியாயப்பிரமாணம் நீதியாய் இருக்கிறது. நீதி. ஓகே. மூணாவது, இந்த நியாயப்பிரமாணம் நன்மையாக இருக்கிறது. நன்மை. பாருங்க, பரிசுத்தம் உள்ளது, இரண்டாவது நீதி உள்ளது. ஓகே. மூணாவது அது என்னது? நன்மையானது. நன்மை, நன்மையா இருக்கு. குட். நியாயப்பிரமாணம் வந்து ஹோலி, ரைச்சியஸ்னஸ் அண்ட் குட், நன்மையா இருக்கு. அடுத்து பாருங்க, 14ஆம் வசனத்துல படிக்கும்போது மேலும் நமக்கு தெரிந்திருக்கிறபடி நியாயப்பிரமாணம் ஆவிக்குரியதா இருக்கிறது. அடுத்து என்னது? அது ஆவிக்குரியது, ஸ்பிரிச்சுவல். இது ஏதோ எழுத்துக்குரியது கிடையாது. தேவன் அவருடைய விரலை வச்சு எழுதி, அந்த முதல் பலகைகளை பாத்தீங்கன்னா ஆண்டவரே அவருடைய விரலால எழுதி மோசே கிட்ட கொடுக்கிறாரு. சோ இந்த நியாயப்பிரமாணம் வந்து ஆவிக்குரியது. ஓகே, உலக பிரகாரமானது அல்ல, இது ஆவிக்குரியது. ஓகேங்களா? அடுத்து பாருங்க, 5வது 17ஆம் வசனத்துல ஆதலால் நான் அல்ல, எனக்குள் வாசமா இருக்கிற பாவனை அப்படி செய்கிறது. சாரி 16ஆம் வசனம் 16. இப்படி நான் விரும்பாததை செய்கிறவனாய் இருக்க நியாயப்பிரமாணம் நல்லதென்று ஒத்துக்கொள்கிறேனே. நல்லது. ஓகே, நல்லது. அப்ப பாருங்க, 5 விஷயத்தை நம்ம பார்க்கிறோம். ஒண்ணு, பரிசுத்தமானது இந்த நியாயப்பிரமாணம். இரண்டாவது, நீதியாய் இருக்கிறது, நீதியானது, நீதி உள்ளது. மூணாவது, இந்த நியாயப்பிரமாணம் வந்து அது வந்து எப்படி இருக்கு? நன்மையாக இருக்குது, நன்மையாக இருக்குது. நாலாவது, இந்த நியாயப்பிரமாணம் ஆவிக்குரியது. ஓகே. 5வது, இது நல்லது, கெட்டது இல்ல, கெட்டது கிடையாது. இந்த நியாயப்பிரமாணம் நல்லது. ஓகே. சோ 5 விஷயத்தை சொல்றாருங்க பவுல் வந்து இந்த நியாயப்பிரமாணத்தை பத்தி 5 விஷயத்தை சொல்றாரு. சோ கிறிஸ்தவராகிய நம்மளும் கூட இந்த நியாயப்பிரமாணம்னு சொல்லும் போது அதை கெட்டதா பார்க்க கூடாது. புரியுதா? நியாயப்பிரமாணத்தை கெட்டதாக பார்க்க கூடாது. அப்படி பார்த்தா அது தப்பு. நியாயப்பிரமாணம் கெட்டது அந்த மாதிரி யாராவது பிரசங்கம் பண்ணாங்கன்னா அது தவறு. ஓகே. ஆண்டவர் கொடுத்த நியாயப்பிரமாணம் செய்யாத 613 கட்டளைகள் இருக்கு பாருங்க. இதுல 365 செய்யக்கூடாதவைகள், 248 செய்ய வேண்டியவைகள். இத வந்து 14 பிரிக்க முடியும். 14 நம்முடைய விரல்லையே அந்த நியாயப்பிரமாணத்துடைய விஷயங்கள் வந்து 14 இருக்கு. இப்படி எல்லாம் நமக்கு சொல்லி கொடுக்கறாங்க பாருங்க. இது நல்லது. ஓகே, நல்லது. சரி, இது ஒரு சைடுல. மறுபக்கத்துல எபேசியர் 2ஆம் அதிகாரத்துடைய 14-15 வசனத்தை படிக்கும் போது, ஓகே, இது இத்தனை வசனங்களும் ரோமர் 7, 12, 14 அப்புறம் 16 இந்த 3 வசனத்தையும் நம்ம பார்க்கணும். அடுத்தது எபேசியர் 2, 14-15 வசனத்தையும் பார்க்கணும். இத்தனை வசனங்களை இத்தனை வசனத்தை வச்சுதான் நம்ம நியாயப்பிரமாணத்தை பத்தின காரியத்தை நம்ம படிக்க போறோம். 14-15 படிங்க. அவரே நம்முடைய சமாதான காரணராகி இருதரத்தாரை ஒன்றாக்கி பகையாக நின்ற பிரிவினையாக நடிச்சுவரை தகர்த்து சட்ட திட்டங்களாக நியாயப்பிரமாணத்தை தம்முடைய மாம்சத்தினாலே ஒழித்து இருதரத்தாரையும் தமக்குள்ளாக ஒரே புதிய மனுஷனாக சிருஷ்டித்து இப்படி சமாதானம் பண்ணி
சரி, 15 மட்டும் படிங்க. 15 மட்டும் படிங்க. 15 வசனம். சட்ட திட்டங்களாகிய நியாயப்பிரமாணத்தை தம்முடைய மாம்சத்தினாலே ஒழித்து இருதரத்தாரையும் ஒழித்து. இப்ப நம்ம ஒரு கேள்வியை கேட்கணும். ஐயா, நியாயப்பிரமாணம் பரிசுத்தம் உள்ளது, அதை மாற்றுக்கருத்தே கிடையாது. ஏன்னா தேவன் பரிசுத்தர், பரிசுத்த தேவன் இந்த நியாயப்பிரமாணத்தை கொடுத்திருக்கிறாரு. சோ நியாயப்பிரமாணம் பரிசுத்தம் உள்ளது. அடுத்தது இந்த நியாயப்பிரமாணம் நீதி உள்ளது, ஏன்னா நீதியின் தேவன் இதை தந்திருக்கிறாரு. அடுத்தது நியாயப்பிரமாணம் நன்மையானது, ஏன்னா நன்மைகளின் நாயகராய் இருக்கிற தேவன் இதை கொடுத்திருக்கிறாரு. நியாயப்பிரமாணம் நன்மையானது. அடுத்தது நியாயப்பிரமாணம் ஆவிக்குரியது, ஏன்னா ஆவியாய் இருக்கிற தேவனே இதை கொடுத்திருக்கிறாரு. சோ ஆவிக்குரியது. அடுத்தது நியாயப்பிரமாணம் நல்லது, ஏன்னா கொடுத்தவர் நல்லவர். God is good. அவர் நல்லவர், அவர் வல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. சோ கொடுத்தவர் நல்லவர். சோ நியாயப்பிரமாணம் நல்லது. இப்படியெல்லாம் இருக்க கொடுத்த அவரே என்ன பண்ணிட்டாரா, தம்முடைய மாம்சத்துல இந்த நியாயப்பிரமாணமாகிய சட்ட திட்டங்களை ஒழிச்சிட்டாராம். என்னங்க இது ஐயா? நல்லது தானையா? பரிசுத்தம் உள்ளது தானையா? நீதி உள்ளது தானையா? இப்படி இருக்கும்போது இதையா ஒழிச்சிட்டீங்க? 613 கட்டளைகளை கொண்ட அந்த நியாயப்பிரமாணத்தை ஒழிச்சிட்டீங்க நீங்க. பவுல் எழுதுறாரையா? 15 வசனம் திரும்ப படிக்க. எபேசியர் 2:15. சட்டதிட்டங்களாகிய நியாயப்பிரமாணத்தை தம்முடைய மாம்சத்தினாலே ஒழித்து இருதரத்தாரையும் தமக்குள்ளாக ஒழித்து. ஐயா, இது நல்லது, ஆவிக்குரியது, இது நீதி உள்ளது, பரிசுத்தமானது, இது நீங்க தான் கொடுத்தீங்க. அப்படி இருக்கும்போது இந்த நியாயப்பிரமாணத்தை நீங்களே ஒழிச்சிட்டீங்க. மாம்சத்துல தேவன் மாம்சத்தில் வெளிப்பட்டார், வார்த்தை மாம்சமானார், மாம்சமாய் வந்த யெஷுவா சிலுவையில இந்த நியாயப்பிரமாணத்தை ஒழிச்சிட்டாராம், ஒழிச்சு கட்டிட்டாராம். இது எப்படி? இது எல்லாம் ஒரு மாதிரி என்னையா? அது நல்லது தானையா? நல்லது தானே? பரிசுத்தம் உள்ளது தானையா? நீதி உள்ளது தானையா? நல்லது தானே? பரிசுத்தம் உள்ளது தானே? நன்மையானது தானே? அப்படி இருக்கும்போது இதையா ஒழிக்கணும்? ஓகே, இங்க உங்களுக்கு நீங்க யாராவது யோசித்தீங்கன்னா இது எங்கேயாவது மிஸ் ஆகிற வேர்டு ஏதாவது தெரியுதா? இது நல்லது, ஆவிக்குரியது, பரிசுத்தம் உள்ளது, நீதி உள்ளது, இப்படிலாம் இருக்கு. ஆனா ஒரு வேர்டு ஒரு வார்த்தை அந்த நியாயப்பிரமாணத்தை பத்தி சொல்ல முடியல பாருங்களேன். அதாவது அதை உங்களால நிதானிக்க முடியுதா? இதை யோசிக்க முடியுதா? இதை ஒப்பிட்டு பாருங்க. ஏன் அதை ஒழிக்கணும்? இவ்வளவு நல்லது, பரிசுத்தம் உள்ளது, ஆவிக்குரியது, இதை ஏன் ஒழிக்கணும்? சமாதானம் இல்லைங்கிறதுனால. சமாதானம் இல்லையா? ஏமா சமாதானம்? 12 கோத்திரம் எல்லாம் சமாதானமா தானே இருக்காங்க. முயற்சி பண்ணி தோத்து போயிட்டாங்க. ஓகே, தோத்து போயிட்டாங்க. உறவுக்குள்ள இல்லாததுனாலயா? உறவுக்குள்ள இல்லையாமா? ஓகே, உறவுக்குள்ள இருக்குது, உறவுக்குள்ள இல்லைன்னு நம்ம சொல்ல முடியாது. ஓகே, சரி. இது என்ன மிஸ் ஆயிருக்கு நான் சொல்றேன் பாருங்களேன். இது பரிசுத்தம் உள்ளது, நல்லது, நீதி உள்ளது, நன்மையானது, ஆவிக்குரியது, எல்லாம் உண்மைதான். ஆனா இந்த நியாயப்பிரமாணத்தை பத்தி ஒரு வேர்டு இல்ல. மனுஷனுடைய வாழ்வை மாற்றக்கூடியது, அந்த வேர்டு இல்ல. மாற்றங்களை கொண்டு வரக்கூடியது, மனுஷனுடைய வாழ்வை மாற்றக்கூடியது அப்படிங்கறதான வேர்டு அங்க இல்ல. ஓகே, அது நல்லதுதான், பரிசுத்தம் உள்ளதுதான், ஆவிக்குரியதுதான். ஆனா மனுஷ வாழ்க்கையை மாற்றுதா?
மனிதனுடைய வாழ்க்கையில மறுரூபத்தை கொண்டு வரக்கூடியதா அப்படின்னா இல்ல. ஓகே, இல்ல. சரிங்களா? சோ ஆண்டவர் இங்க பாக்குறோம், இந்த நியாயப்பிரமாணம் நல்லது, பரிசுத்தம் உள்ளது, அது ஆவிக்குரியது எல்லாம் தான். ஆனா இதை ஒழிச்சிட்டாராம். இதை ஒழித்து கட்டிட்டார். அப்படியே இருக்கு, ஒழிச்சு கட்டிட்டார். வேண்டாம் அப்படின்னு சொல்லி அவரே இதை ஒழிச்சு கட்டிட்டாராம். கவனிங்க, இன்னைக்கும் கூட நம்ம சபைக்கெல்லாம் போறோம்ல, நாங்க உங்களுக்கு பிரசங்கம் பண்றோம் பாத்தீங்களா, இந்த பிரசங்கம் ஒருவேளை அது ஆவிக்குரிய பிரசங்கமா இருக்கலாம், அது பரிசுத்தத்தையே முக்கியப்படுத்தி பேசுற பிரசங்கமா இருக்கலாம். ஓகே, அந்த பிரசங்கத்துல எப்ப பார்த்தாலும் நீதி நீதி நீதினே வார்த்தையை உச்சரிச்சுக்கிட்டு பிரசங்கம் பண்ணலாம். அந்த பிரசங்கத்துல நல்லது நல்லது அப்படின்னு நான் பிரசங்கம் பண்ணலாம். ஆனா அந்த பிரசங்கத்தினால உங்க வாழ்க்கை மாறலன்னு வைங்களேன், உங்க வாழ்க்கையில எந்த விதமான மறுரூபம் ஆகிற அனுபவங்கள் வரல அப்படின்னா அந்த மாதிரியான பிரசங்கத்துக்கு பேரு தான் என்னது? நியாயப்பிரமாண பிரசங்கம். நான் கார்த்திகா, புரியுதா? புரியுதா? புரியுதுங்க. மறுரூபம் வர்ற மாதிரி திடீர்னு குத்தும் கவுத்துட்டானா சம்டைம்ஸ் ஏதாவது ஒரு சோறு வந்துருது. இப்ப மறுரூபம் வந்துகிட்டே இருக்குது, கேக்குறோம் மறுரூபம் வருது. பட் திடீர்னு ஏதோ ஒரு நாள் திடீர்னு ஒரு சோர்வு வருது இல்லைன்னா? சோர்வெல்லாம் வருமா? சோர்வெல்லாம் எல்லாருக்குமே வரும். ஆனா இந்த 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 அதாவது நியாயப்பிரமாண பிரசங்கமா இல்லாம இந்த கிருபையின் பிரசங்கம் சோர்வுலயே உங்களை நினைச்சிருக்க விடாது. சோர்வுலயே நீங்க நினைச்சிருக்க மாட்டீங்க, விழுந்த நிலைமையிலே விழுந்தே கிடக்க மாட்டீங்க, எழும்ப வச்சிரும். நீங்க சோர்வுக்குள்ள போனா அவரை சார்ந்து கொள்ள வச்சிரும். ஓகேவா? அப்போ நியாயப்பிரமாண பிரசங்கம் சொல்றோமே, அது என்னன்னா, அது நல்லதா? ஆமா. அது ஆவிக்குரியதா? ஆமா. என்ன உங்க கெட்டதை ஒண்ணும் சொல்லலையே. நீ கடவுளை பிரியப்படுத்துறதுக்கு இதெல்லாம் செய்யணும், இப்படி 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 செய், இப்படி இப்படி செய், வெள்ள வெள்ள போடு. நல்ல ஒரு யூனிஃபார்ம் மாதிரி தான் இருக்கு இல்லையா? ஒரு ஸ்கூலுக்கே ஒரு யூனிஃபார்ம் இருக்குல்ல. நகைய கலட்டு, முடிய வெட்டு, பரிசுத்தமா இரு. ஓகே, நீ ஒரு நாள் அதிகாலை ஜெபத்தை நீ மிஸ் பண்ண கூடாது. ஓகே, சோ இப்ப நம்மலாம் 10 சட்டங்கள், 10 விதமான சட்டங்கள், திருவிருந்துல பங்கெடுக்கிறதுக்கு 10 விதமான சட்டங்களை கை கொள்ளணும்னு சொல்லி சட்டங்கள் அப்படின்னு போடுறோம். ஆனா அது மாற்றங்களை, ஓகே, அதாவது வெளிப்படையா நீங்க மாறி இருக்கலாம், ஆனா உள்ள, சரியா, உள்ள என்னமா உள்ள மாற்றங்களை கொண்டு வராவிட்டால், ஓகே, அது நியாயப்பிரமாண பிரசங்கம் தான். பட் அது என்னது? அது நல்லதுதான், ஆவிக்குரியதுதான். ஆனா அது எந்த லிஸ்ட்ல வந்துரும்னா, இயேசு ஒழிச்சு கட்டினாரு பாருங்க சிலுவையில, அந்த ஒழிச்சு கட்டின பிரசங்கத்துல அதெல்லாம் வந்துரும். ஓகே, சோ இப்ப ஊழியக்காரங்க நாங்க தான் யோசிக்கணும், ஒழிச்சு கட்டுற பிரசங்கத்தை பிரசங்கம் பண்ணிட்டு இருக்கோமா, இல்ல வாழ்க்கையை ஒளிமயமாக்குற பிரசங்கத்தை நாங்க பிரசங்கம் பண்ணிட்டு இருக்கோமாங்கிறத நாங்க தான் முடிவு பண்ணணும். நீங்களும் நம்ம எந்த பிரசங்கத்தை கேட்கிறோம், இயேசு 2000 வருஷத்துக்கு முன்னாடி ஒழிச்சு கட்டிட்டாரே அந்த பிரசங்கத்தை கேட்டுக்கிட்டு இருக்கோமா, இல்ல நம்ம எதிர்காலத்தை ஒளிமயமாக்கக்கூடிய பிரசங்கத்தை கேட்டுட்டு இருக்கோமாங்கிறத நீங்க தான் முடிவு செய்யணும், நீங்க தான் நிதானிக்கணும். ஓகே, சரி. அப்ப இத பத்தி தான் நம்ம படிக்க போறோம். இவ்வளவு நல்லது, ஆவிக்குரியது, இப்படியெல்லாம் இத பத்தி சொல்ற அதே பவுல் தான் இன்னொரு நிருபத்துல இந்த பிரமாணத்தை ஒழிச்சு கட்டிட்டாரு. சட்ட திட்டங்களை அவர் சிலுவையில் ஒழிச்சிட்டார், தம்முடைய மாம்சத்தினால அதை ஒழிச்சிட்டாரு அப்படின்னு சொல்றாரு. அப்ப இத பத்தின ஒரு தெளிவு நமக்கு இருக்கணும். அதனால இது ஒரு நீண்ட பாடம் பாருங்க. சோ இதுல இருந்து ஒரு 23 குறிப்புகளை நான் உங்களுக்கு சொல்ல போறேன். சில குறிப்புகள் ரிப்பீட் ஆகுற மாதிரியே தான் இருக்கும், பரவாயில்ல,
ரிப்பீட் ஆகுறத பத்தி பரவாயில்ல. அதை நமக்கு திரும்ப திரும்ப நமக்கு அது ரிப்பீட் ஆகும்போது நம்முடைய ஆழ் மனசுல அது அழகா பதியும். ஓகே, சோ 23 குறிப்புகளை நான் உங்களுக்கு சொல்லும்படியாக கர்த்தர் எனக்கு உதவி செய்வாராக. சரி, நம்பர் 1, முதலாவது குறிப்பு. நான் 23 குறிப்பை சொல்லிடுறேன். ஓகே, அப்புறம் நம்ம அப்படியே ஒவ்வொன்றா நம்ம பார்க்கலாம். கொஞ்சம் நான் நிறுத்தி நிதானமா நம்ம சொல்லலாம். அநேகமா சனிக்கிழமைக்குள்ள இது முடியும்னு நினைக்கிறேன். ஓகே, 23 விஷயங்களை நான் சொல்ல போறேன் உங்களுக்கு. இந்த நியாயப்பிரமாணத்தை பத்தி ஒரு தெளிவு நமக்கு வரணும். இது ஏன் வந்துச்சு, இது என்ன, இதனுடைய காரியங்கள் என்ன, இதெல்லாமே நம்ம தெளிவாக நம்ம படிக்க போறோம். சரி, நம்பர் 1, மனிதன் படைக்கப்பட்டதன் நோக்கம். ஓகே, மனிதன் எதுக்காக படைக்கப்பட்டான் அப்படிங்கறத நம்ம விளங்கிக் கொள்ளணும். சோ அதனால அதை நம்ம படிக்க போறோம். மனிதன் படைக்கப்பட்டதன் நோக்கம். இரண்டாவது, 2 விதமான விருட்சங்கள். 2 விதமான விருட்சங்கள், அதை படிக்க போறோம். மூணாவது, மனிதனுடைய தவறான தெரிந்தெடுப்பு. இதெல்லாம் நம்ம ஏற்கனவே நம்ம படிச்ச விஷயமா இருந்தாலும் இதுல ஒவ்வொருவரையும் ஒவ்வொரு புது புது கருத்து இருக்கும். ஓகே, நாலாவது, விழுந்த பின்பும் தொனித்துக் கொண்டே இருந்த தேவ சத்தம். அல்லது இப்படி போட்டுக்கோங்க, விழுந்த பின்பும் தொனித்துக் கொண்டே இருந்த தேவனுடைய உறவின் சத்தம். ஓகே, தேவனுடைய உறவின் சத்தம். சரி, அஞ்சாவது, முற்பிதாக்களை மாற்றின தேவனுடைய உறவின் சத்தம். முற்பிதாக்களுடைய வாழ்க்கையை எப்படி தேவனுடைய சத்தம் மாத்துச்சு. ஓகே, இது இப்ப நம்ம இந்த சொல்றது எல்லாமே இது நியாயப்பிரமாணம் கிடையாது, இதெல்லாமே தேவனுடைய சத்தம். சோ முற்பிதாக்களுடைய வாழ்க்கையை மாற்றியது நியாயப்பிரமாணம் கிடையாது, தேவனுடைய சத்தம். ஓகே, இத நம்ம பார்க்க போறோம். எத்தனை சொல்லியிருக்கேன்? 5. ஓகே, ஆறாவது யாரது வெளியே? நியாயப்பிரமாணம் வந்த விதம். ஓகே, நியாயப்பிரமாணம் எப்படி வந்துச்சு, இந்த நியாயப்பிரமாணங்கிறது எப்படி உள்ள நுழைஞ்சது, ஆண்டவர் இதை கொடுக்கக்கூடிய சூழல் எப்படி அது வந்தது அப்படிங்கறத இப்ப நம்ம பார்க்க போறோம். ஓகேங்களா, நியாயப்பிரமாணம் வந்த விதம். ஓகேங்களா, இத நம்ம படிக்கிறோம். அடுத்தது 7வது, அன்றைய இஸ்ரவேல் ஜனங்களின் நாகரீகமற்ற நிலை. இந்த நியாயப்பிரமாணம் கொடுக்கப்பட்ட நேரத்துல இஸ்ரவேல் ஜனங்களுடைய நிலைமை எப்படி இருந்துச்சு, அவங்களுடைய நாகரீகமற்ற நிலைமை என்ன, அவங்க எந்த அளவுக்கு ஒரு லோ நிலைமையில இருந்தாங்க அப்படிங்கறதையும் நம்ம விளங்கி கொள்ளணும். பாருங்க, எந்த அளவுக்கு அவங்க ஒரு 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 ரொம்ப ஒரு 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 நாகரீகமற்ற நிலைமையில இருந்தாங்கிறத நம்ம பார்க்கணும். 8வது, சரிங்களா, நியாயப்பிரமாணம் நிரந்தரமானதா அல்லது தற்காலிக ஏற்பாடா? ஒரு கேள்வி. ஓகேங்களா, நியாயப்பிரமாணங்கிறது நிரந்தரமா கொடுத்தாரா இல்ல தற்காலிகமா கொடுத்திருந்தாரா? அது ஒரு தற்காலிக ஏற்பாடா? ஓகே, ஒவ்வொன்றா நான் சொல்லும் போது உங்களுக்கு அழகா புரியும். 9வது, நியாயப்பிரமாணத்தின் நோக்கம். அப்ப நியாயப்பிரமாணத்தை எதுக்குதான் கொடுத்தாரு, அதனுடைய நோக்கம் என்ன, அது எப்படி எப்படிலாம் நம்ம வாழ்க்கையில வேலை செய்யுது, எப்படி ஏதாவது கிரியை செய்யுது அப்படிங்கறத நம்ம விளங்கிக் கொள்ளணும். சோ நியாயப்பிரமாணத்தின் நோக்கம், அதை படிக்க போறோம். 10வது, நியாயப்பிரமாணம் தேவனுடைய
இருதயமா? இது ஒரு கேள்வி. 10வது கேள்வி என்னன்னா, நியாயப்பிரமாணம் தேவனுடைய இருதயமா? அவர் இருதயத்தின் ஆழத்திலிருந்து சொன்னாரா? அதோட இருதயத்தின் ஆழத்திலிருந்து தான் அது வந்துச்சா அப்படிங்கறத நம்ம விளங்கி கொள்ளணும் பாருங்க. ஓகே, சோ இதெல்லாமே நம்ம ரொம்ப கிளாரிட்டியா படிக்க போறோம். சோ 11வது விஷயம், தற்காலிகமான நியாயப்பிரமாணத்தோடு சேர்ந்து வந்த தற்காலிகமான காரியங்கள். தற்காலிகமான நியாயப்பிரமாணத்தோடு சேர்ந்து வந்த தற்காலிகமான காரியங்கள், அதை நம்ம படிக்கிறோம். எத்தனை சொல்லியிருக்கேன்? 11. 12வது, சிலுவை மரணமும் நியாயப்பிரமாணமும். ஓகே, 12வது நம்ம படிக்கிற விஷயம் சிலுவை மரணமும் நியாயப்பிரமாணமும் அப்படிங்கிற விஷயத்தை நம்ம கவனிக்கணும். சிலுவையில என்ன நடந்துச்சு? 13வது, உபாகமம் 32க்கும் மேலானவர்களாகிய நாம். சாரி, என்ன உபாகமம் என்ன சொன்ன? என்ன அதிகாரம் சொன்னேன்? 32 இல்ல, சாரி, உபாகமம் 28. உபாகமம் 28ற்கும் மேலானவர்களாகிய நாம். நம்ம உபாகமம் 28க்குரியவங்க இல்ல, உபாகமம் 28 விட நம்ம மேலானவங்க. இந்த புதிய உடன்படிக்கையில வாழ்ற நீங்களும் நானும் உபாகமம் 28க்கு உரியவர்கள் கிடையாது, உபாகமம் 28க்கும் மேலானவர்கள். ஓகே, அடுத்து 14வது விஷயம், 14th மேட்டர் என்னன்னா, பவுலின் நியாயப்பிரமாண வைராக்கியம். பவுல் எப்படியெல்லாம் நியாயப்பிரமாணத்துக்காக வைராக்கியமா இருந்திருக்கிறாரு அப்படிங்கறத பார்க்கணும். 15வது, பவுல் குறிப்பிடுகிற பிரதான பாவி. சரியா? இங்க பவுல் பிரதான பாவின்னு குடிக்கிறவங்க, வெறிக்கிறவங்க, இவங்களை பார்த்து சொல்றாரா? ஏன்னா பவுல் தன்னை பத்தி தான் சொல்றாருங்க. அப்ப அவர் ஏதாவது குடிச்சாரா, வெறிச்சாரா? கிடையாது. அப்ப அவர் மைண்ட்ல பிரதான பாவின்னு அவரை சொல்றாரு. அப்ப எதை வச்சு சொல்றாரு? எதை வைத்துக் கொண்டு சொல்லுகிறார் பிரதான பாவி அப்படின்னு சொல்றாரு? எதை வச்சு சொல்றாரு? ஓகே, அடுத்து 16வது விஷயம், நிர்பந்தமான மனுஷன் என்பதை உணருதல். இந்த நியாயப்பிரமாணம் ஒரு குறிக்கப்பட்ட கட்டத்துல நம்மளை என்ன உணர வைக்கும்னா, நான் நிர்பந்தமான மனுஷன் ஆயிட்டேனே அப்படின்னு உணர வைக்கும். ஓகே, 17வது விஷயம் நம்ம படிக்கிறது என்னன்னா, புது உடன்படிக்கையில் விழுகையின் விளக்கம். புது உடன்படிக்கையில் ஒருத்தன் விழுந்துட்டான் அப்படின்னா என்ன அர்த்தம்? இப்ப வெளிப்படையா தெரியற ஏதோ ஒரு தப்பு பண்ணிட்டான், அவன் உண்மையிலே விழுந்தவனா? அவன் விழுந்தவனா இருக்கலாம், அவன் எழும்பிட முடியும். ஓகே, அவன் விழுந்திருந்தாலும் எழும்பிட முடியும். ஆனா உண்மையிலேயே புதிய உடன்படிக்கையில விழுந்தவன் யார்? விழுகை அப்படிங்கறதுடைய விளக்கம் என்ன? அதை கவனிக்க போறோம். 18வது, நான் சொல்ல 18, இப்ப சொல்ல வேண்டியது 18 தானே? 18. எச்சரிக்கையா இருக்க வேண்டிய நாய்களின் கூட்டம். நியாயப்பிரமாணத்துல இப்படி எல்லாம் வருது அப்படின்னு யோசிக்காதீங்க, எல்லாம் ஒவ்வொன்னா சொல்லும் போது உங்களுக்கு விளங்கும். ஓகே, சோ எச்சரிக்கையா இருக்க வேண்டிய நாய்களின் கூட்டம். பவுல் ஒரு கூட்டத்தை நாய்கள் அப்படின்னு சொல்றார். அது யாரை பார்த்து சொல்றாரு அப்படிங்கறத நம்ம விளங்கிக் கொள்ளணும். 19வது, நியாயப்பிரமாணத்தை நிறைவேற்ற வந்த யெஷுவா. ஓகே, இப்ப நமக்கு மாதிரி இயேசுதானே, அவர் எப்படி நியாயப்பிரமாணத்தை எந்த விதத்துல அவர் நிறைவேற்றாரு, அதை எப்படி எங்க கொண்டு நிறைவேற்றாருங்கிறத நம்ம விளங்கிக் கொள்ளணும் பாருங்க. சோ அதை நம்ம கவனிக்கணும். அடுத்து 20வது, மாம்சத்தின் கிரியைகளின் மறுபக்கம். கலாத்தியர் 5ஆம் அதிகாரத்துல மாம்சத்தின் கிரியைகள் இருக்கு நமக்கு தெரியும். ஆனா இன்னொரு இடத்துல
அதே மாதிரி மாம்சத்தின் கிரியைகள் இன்னொன்னு இருக்கு. அதை நம்ம யாருமே கவனிக்காம விட்டுருக்கோம். ஓகே, அதை நம்ம கவனிக்க போறோம். அடுத்து 21வது விஷயம், வேறே இயேசு, வேறே ஆவி, வேறே சுவிசேஷம். இப்படி பைபிள்ல ஒரு வசனம் இருக்கு. வேற இயேசு, வேற ஆவி, வேற சுவிசேஷம் அப்படின்னு இருக்கு. அப்படின்னா என்ன? அதெல்லாம் என்ன? அதை படிக்க போறோம். 22வது விஷயம், புறஜாதிகளுக்கு ஆபிரகாமின் ஆசீர்வாதம். புறஜாதிகளாகிய நமக்கு ஆபிரகாமுடைய ஆசீர்வாதம் வந்திருக்கு அப்படின்னா வெறும் வீடு வாங்குறது, பங்களா வாங்குறது, கார் வாங்குறது அது மட்டும் கிடையாது. அதெல்லாம் செகண்டரியான மேட்டர்ஸ். அதெல்லாம் கூடவே வரக்கூடிய மேட்டர்ஸ். ஆனா மெயினா என்ன? ஆபிரகாமின் ஆசீர்வாதம் அப்படிங்கறதுடைய கரெக்டான விஷயம் என்ன, அதனுடைய பிரதான பகுதி என்ன, புறஜாதிகளாகி நமக்கு அது என்ன அப்படிங்கறத நம்ம விளங்கிக் கொள்ளணும். 23வது, அனுதின நடைமுறை கிறிஸ்தவ வாழ்க்கை. ஓகே, அப்ப நம்ம டெய்லி எந்த விதமான ஒரு கிறிஸ்தவ வாழ்க்கை வாழணும், பிராக்டிக்கல் கிறிஸ்டியன் லைஃப் எப்படி இருக்கணும், இப்படி 23 விஷயங்களை நம்ம படிக்கணும். ஓகே, 23 விஷயங்களை படிக்கணும். சோ கர்த்தர் நமக்கு உதவி செய்வார் அதெல்லாம் படிக்கிறதுக்கு. ஓகே, யாராவது 23 விஷயத்தையும் சொல்லுங்க, நிறுத்தி நிதானமா. எழுதுறவங்க எதையாவது படைக்கப்பட்டதின் நோக்கம் இல்ல, எழுதுறவங்க ஒரு நிமிஷம். எழுதுறவங்க ரொம்ப நிதானமா, ஏதாவது மிஸ் பண்ணிருந்தீங்கன்னா அதை அப்படியே ஃபாலோ பண்ணிட்டே நோட் பண்ணிக்கோங்க. ஓகே, ஏன்னா ரொம்ப முக்கியமான விஷயம் பாருங்க. ரைட், சொல்லுங்க. மனிதன் படைக்கப்பட்டதின் நோக்கம். 2வதாக 2 விதமான விருட்சங்கள். 3வதாக மனிதனுடைய தவறான தெரிந்தெடுப்பு. 4வதாக விழுந்த பின்பும் துணித்துக் கொண்டே இருந்த தேவனின் உறவின் சத்தம். 5வதாக முற்பிதாக்களின் வாழ்க்கையை மாற்றின தேவ சத்தம். 6வதாக நியாயப்பிரமாணம் வந்த விதம். 7வதாக அன்றைய இஸ்ரவேல் ஜனங்களின் நாகரிகமற்ற நிலைமை. 8வதாக நியாயப்பிரமாணம் நிரந்தரமானதா, தற்காலிக ஏற்பாடா. 9வது நியாயப்பிரமாணத்தின் நோக்கம். 10வது நியாயப்பிரமாணம் தேவனுடைய இருதயமா. 11வது தற்காலிக நியாயப்பிரமாணத்தோடு சேர்ந்து வந்த தற்காலிகமான காரியங்கள். 12வது சிலுவை மரணம் நியாயப்பிரமாணமும். 13வது உபாகமம் 28ற்கும் மேலானவைகளாகிய நாம். 14வது பவுலின் நியாயப்பிரமாணத்தின் வைராக்கியம். 15வது பவுல் குறிப்பிடுகிற பிரதான பாவி. 16வது நிர்பந்தமான மனிதன் என்பதை உணருதல். 17வது புது உடன்படிக்கையில் விழுகையின் விளக்கம். 18வது எச்சரிக்கையாக இருக்க வேண்டிய நாய்களின் கூட்டம். 19வது நியாய பிரமாணத்தை நிறைவேற்ற வந்த இயேசுவா. 20வது மாம்சத்தின் கிரியைகளின் மறுபக்கம். 21 வேறு இயேசு, வேறு ஆவி, வேறு சுவிசேஷம். 22 பிரஜாதிகளுக்கு ஆபிரகாமின் ஆசீர்வாதம். 23 அனுதின நடைமுறை கிறிஸ்தவ வாழ்க்கை. மொத்தம் 23. ஓகே, எல்லாருக்கும் ஓகேவா? நம்ம இப்போ அப்படியே உள்ள போயிடலாமா? எல்லாருக்கும் ஓகேவா? இல்ல நீங்க நோட் பண்ணிட்டீங்களா? ஓகே, எல்லாருக்கும் ஓகேவா? நோட் பண்ணிட்டீங்களா? எல்லா குறிப்புகளும் நோட் பண்ணிட்டீங்களா? உள்ள போலாமா? சரி, ஆண்டவரே நல்லா ஒரு சின்ன ஜெபம் பண்ணிட்டு அப்படியே உள்ள போகலாம். எல்லாம் அப்படியே ஒரு நிமிஷம் அப்படியே டங்ஸ்ல இருந்த இடத்துல
அப்படியே டங்ஸ்ல பேசுங்க பார்க்கலாம். ஷபலன் கரபனன் திரபலன் கரபலன் ஷபலன் துடா பிரேகபனா கரபனா ஷெபலா கரபனா பனா கரா பிரேப்ரென் கரபலன் காஷிபரன் துரபரன் கரபலன் துரா. Thank you Lord. ஷெபலா பலா கரபனா தினமனா கமனா கரபலன் கரபனா. Hallelujah hallelujah rabana tibana gara shebra shobren karabalan tura garabalan tura shebre bra shebro kamana dibana garabala habana kana zebana karabanan karabanan kara shebalan kana zebe lakran tebe kaba shebanan karabanan tura bananka frebana sheberan karabalan tura garabalan tura bagarabanan tura. Hallelujah 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 hallelujah. Thank you Lord. Umbasanam தியானிக்கையில் இதயமதில் ஆறுதலே ஓம் வசனம் தியானிக்கையில் இதயமதில் ஆறுதலே காரிருளில் நடக்கையிலே தீபமாக வழி நடத்தும் காரிருளில் நடக்கையிலே தீபமாக வழி நடத்தும். நியாயப்பிரமாணத்தை பத்தி படிக்கிறதுனால டெய்லி அதிகாலை உங்களை என்ன செய்யறோம், எழுப்பி விடுறோம். நீங்க ஆல்ரெடி எல்லாருமே எழுப்பி பழக்கப்பட்டவங்க தான். சரி ரைட், சரி உள்ள போலாம். நம்ம முதல் குறிப்புக்குள்ள போவோம். ஓகே, முதல் குறிப்பு என்ன? மனிதன் படைக்கப்பட்டதின் நோக்கம். மனிதன் படைக்கப்பட்டதன் நோக்கம். கவனிங்க, மனிதன் எதற்காக படைக்கப்பட்டான்? மனுஷன் படைக்கப்பட்டதின் நோக்கம் என்னன்னா, நம்ம ஏற்கனவே சொன்ன விஷயம்தான். ஆண்டவரோடு உறவுல இருந்து அவருடைய சத்தத்தை கேட்டு அவன் வாழ வேண்டும் என்பதுதான் ஆண்டவர் மனுஷனை படைச்சதனுடைய நோக்கம். அவரோடு அவன் உறவுல இருக்கணும். அப்பா பிள்ளை உறவுல இருந்து அவர் சத்தத்தை கேட்டு 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 அந்த சத்தத்தினுடைய அந்த பலன், அந்த சத்தம் பாத்தீங்கன்னா அது உறவின் சத்தமா இருக்கும். அது மிரட்டுகிற, பயமுறுத்துகிற, ரொம்ப கடுமையா பேசுற அப்படி சத்தம் கிடையாது. அந்த சத்தம் உறவின் சத்தமாக இருக்கும். ஓகே, வாய்ஸ் ஆஃப் ரிலேஷன்ஷிப், வாய்ஸ் ஆஃப் ரிலேஷன்ஷிப், உறவின் சத்தமாக இருக்கும். அந்த உறவின் சத்தத்தை கேட்டு கேட்டு அவன் உறவுல இருந்து அவருடைய அந்த உறவின் சத்தத்தை கேட்டு, அந்த அன்பின் சத்தத்தை கேட்டு அவன் இந்த பூமியில வாழணும். ஓகே, இதுதான் ஆண்டவருடைய திட்டம். மனிதனை ஆண்டவர் படைச்சதே இதுக்காக தான். ஓகேங்களா? வாசிக்கலாமா? பாருங்க, ஆதியாகமம் 1:28 ஆண்டவர் மனுஷனோட முதல் முறையா பேசுறதே ஓகே எச்சரிப்பின் பேச்சு கிடையாது. ஓகேங்களா? எச்சரிப்பின் பேச்சோ இல்ல கடிஞ்சு கொண்டு பேசுற பேச்சு இல்ல. அந்த சத்தம் பாருங்க, அது அன்பின் சத்தமா, ஆசீர்வாதத்தின் சத்தமாக, உறவின் சத்தமாக வெளிப்படுது. மிரட்டுகிற சத்தம் அல்ல, மிரள வைக்கிற சத்தம் கிடையாது. 28 பின்பு தேவன் அவர்களை நோக்கி, நீங்கள் பலுகி பெருகி பூமியை நிரப்பி அதை கீழ்ப்படுத்தி சமுத்திரத்தின் மச்சங்களையும் ஆகாயத்து பறவைகளையும் பூமியின் மேல் நடமாடுகிற சகல ஜீவ ஜந்துக்களையும் ஆண்டு கொள்ளுங்கள் என்று சொல்லி தேவன் அவர்களை ஆசீர்வதித்தார். தேவன் அவர்களை எச்சரித்தார், தேவன் அவர்களை மிரட்டினார். அப்படி இருக்கா சிஸ்டர்? ஆசீர்வதித்தார்ங்கிற வேர்ட் நான் ஏற்கனவே சொன்னேன். பாராக் அப்படின்னா முழங்கால் போட்டு, எப்படி ஒரு பிள்ளைக்கு ஷூ மாட்டி விடுறதுக்கு பிள்ளை நிக்கும், ஆனா அப்பா கீழே குனிவாரு பாருங்க. பாராக்
கீழே குனியறது, முழங்கால் போட்டு அப்படி கீழே குனியறதுங்க. பிள்ளை நிக்குது, ஓகே, பிள்ளை நிக்குது, அப்பா வந்து அந்த பிள்ளையை பெற்ற அப்பா வந்து கீழே குனியாருங்கிறதுக்காக பிள்ளை நிக்குதுன்னா அது பெருமையாது? அப்படி கிடையாது. இது உறவுங்க. தான் சொந்த பிள்ளைக்காக அப்பா கீழே குனிகிறாரு. அந்த மாதிரி இங்க தன்னுடைய பிள்ளைகளுக்காக, தான் உண்டாக்கின பிள்ளைகளுக்காக இந்த வார்த்தையை ஆண்டவர் கீழே குனிஞ்சு அவங்கள வாழ்த்தி பாராக் பேத்ரேஷ்காஃப் கீழே குனிஞ்சு சொல்றாரு. நீ பழுகி பெருகி பூமியை நிரப்பி அதை கீழ்ப்படுத்தி நீ ஆண்டு கொள்வ, என் மகனே என் மகளே நீ ஆண்டு கொள்வ அப்படின்னு ஆண்டவர் வந்து இந்த உறவின் சத்தத்தை துணிக்க பண்றார். இந்த சத்தத்தை கேட்டு கேட்டு கேட்டுதான் இவன் வாழணும். அவரோட உறவுல இருந்து இந்த வாய்ஸை கேட்டு, இந்த சத்தத்தை கேட்டு, இந்த சத்தம் வந்து அவன் அப்படியே எழுப்பி விடும் பாருங்க. இந்த சத்தத்துக்கு ஒரு மிகப்பெரிய பவர் இருக்குங்க. நமக்கு பிடிச்சவங்களுடைய இந்த சத்தம் பாருங்க, அதாவது நமக்கு பிடிச்ச விதமா அந்த நம்ம என்ன சொல்றது, ஒரு இனிமையான சத்தத்தோட உள்ளவங்க சொல்றத நம்ம ரொம்ப அவங்க சொல்றத வந்து ஈஸியா நம்ம செய்யறதுக்கு நம்ம வந்து முற்படுவோம். ஓகே, அப்ப குரலுக்கு அப்படி ஒரு வல்லமை இருக்கு பாருங்க. வாய்ஸ், சத்தம். அப்ப உறவின் சத்தம். ஆதியாகமம் 3:8 நம்ம இதை படிக்கிறோம். ஆதியாகமம் 3ஆம் அதிகாரம் 8வது வசனம். கடலில் குளிர்ச்சியான வேளையிலே தோட்டத்தில் உலாவிய தேவனாகிய கர்த்தருடைய சத்தத்தை அவர்கள் கேட்டார்கள். அப்பொழுது ஆதாமும் அவன் மனைவியும் தேவனாகிய கர்த்தருடைய சந்நிதிக்கு விலகி தோட்டத்தின் விருட்சங்களுக்குள் ஒளிந்து கொண்டார்கள். சரி, அப்போ சத்தத்தை கேட்கிறாங்க. ஆண்டவர் உலாவி அங்கேயுமே உறவின் சத்தத்தையே துணிக்க பண்ணுகிறார். அப்ப நமக்கு புரியுது, கடவுள் மனிதனை படைத்ததன் நோக்கம் என்ன அப்படின்னா, அவன் ஆண்டவரோடு உறவுல இருந்து அவருடைய சத்தத்தை கேட்டு 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 அவன் வாழணும். ஓகே, அவன் வாழ்க்கையை வந்து உயர்த்துவது, அவன் வாழ்க்கையை மேன்மைப்படுத்துவது, அவன் படிப்படியா 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 மேல 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 அவனை போக வைக்கிறது எது? அந்த தேவ சத்தம், வாய்ஸ் ஆஃப் காட், அந்த உறவின் சத்தம், வாய்ஸ் ஆஃப் ரிலேஷன்ஷிப், அந்த உறவின் சத்தம். அப்பா பிள்ளை உறவு. அவர் அப்பாவா பேசுறார், பிள்ளைங்கிட்ட பேசுறார். சோ இந்த உறவின் சத்தம், இந்த உறவின் சத்தத்தை கேட்டு இவன் வாழணும் அப்படிங்கறதுதான் அவருடைய சித்தம். அதனால பாடுறாங்கல்ல, தேவ சித்தம் நிறைவேற எனையும் ஒப்படைக்கிறேன், தேவ சத்தம் என்னுள்ளம் பலமாக தோனிக்குதே. சோ சத்தம் கேட்டு சித்தம் செய்யணும். அவருடைய சத்தத்தை கேட்டு சித்தம் செய்ய வேண்டும். இதுதான் ஆண்டவருடைய பிளான். இதுதான் ஆண்டவர் மனுஷனை படைச்சதுக்குரிய நோக்கம். இதுதான். ஓகே, சரி. இப்ப 2வது விஷயத்துக்குள்ள வருவோம். 2வது மேட்டர் என்ன? 2 விதமான விருட்சங்கள். ஓகே, 2 விதமான விருட்சங்கள். ஆதியாகமம் 2:9 ஆண்டவர் 2 விதமான விருட்சங்கள், மொத்தம் 3 விதமான விருட்சங்கள் இருக்கு. அது ஒரு எல்லா விருட்சங்களும் அவனுடைய சரீரத்தினுடைய வளர்ச்சிக்காக கொடுக்கிறாரு. அது இல்லாம 2 விதமான விருட்சம் இருக்கு. ஆதியாகமம் 2:9 தேவனாகிய கர்த்தர் பார்வைக்கு அழகும் புசிப்புக்கு நலவுமான சகலவித விருட்சங்களையும் தோட்டத்தின் நடுவிலே ஜீவ விருட்சத்தையும் நன்மை தீமை அறியத்தக்க விருட்சத்தையும் பூமியிலிருந்து முளைக்க பண்ணினார். மொத்தம் 3 விதமான விருட்சங்கள்ங்க. சகல விருட்சங்கள்ல வந்து மாம்பழம், மாமரம், கொய்யா மரம், பலாமரம், பேரிச்ச மரம், வேற என்னென்ன மரங்கள்லாம் இருக்கோ எல்லா மரங்களும் இருக்கு. அந்த எல்லா மரங்களுடைய பழங்கள் எதுக்காக? இவனுடைய சரீர வளர்ச்சிக்காக. ஓகே, இவன் உடம்பு நல்லா இருக்கணும், நல்ல பல 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 பலன் இருக்கணும், கொழு கொழுன்னு இருக்கணும், நல்ல பல பலன் இருக்கணுங்கிறதுக்காக, அந்த சரீர வளர்ச்சிக்காக இந்த எல்லா பழங்களும். இது இல்லாம 2 விதமான விருட்சங்கள், இதை தவிர 2 விதமான விருட்சங்களை வைக்கிறார். ஒன்னு ஜீவ விருட்சம்,
இன்னொன்னு நன்மை தீமை அறியத்தக்க விருட்சம் சொல்லிருக்கு இல்லையா, அதுக்கு நம்ம என்ன சொல்லலாம்னா அதுக்கு பேரு மரணத்தை கொண்டு வரும் விருட்சம். ஒரு விருட்சம் ஜீவனை கொண்டு வருகிற விருட்சம், இன்னொரு விருட்சம் மரணத்தை கொண்டு வருகிற விருட்சம். இந்த மரணத்தை கொண்டு வருகிற விருட்சத்துக்கு பேரு தான் நன்மை தீமை அறியத்தக்க விருட்சம். ஆதியாகமம் 2:16-17 ஆண்டவர் இந்த ஜீவ விருட்சத்தை சாப்பிடுப்பா, அந்த சகல விருட்சத்தோட சேர்த்து இந்த ஜீவ விருட்சத்தை நீ சாப்பிடு, ஆனா இந்த நன்மை தீமை அறியத்தக்க விருட்சத்தை சாப்பிடாத அப்படின்னு சொல்றார். 16-17 தேவனாகிய கர்த்தர் மனுஷனை நோக்கி, நீ தோட்டத்தில் உள்ள சகல விருட்சத்தின் கனியையும் புசிக்கவே புசிக்கலாம், ஆனாலும் நன்மை தீமை அறியத்தக்க விருட்சத்தின் கனியை புசிக்க வேண்டாம், அதை நீ புசிக்கும் நாளில் சாகவே சாவா என்று கட்டளையிட்டார். அதை நீ புசிக்கும் நாளில் நான் உனக்கு கொன்னே கொன்றுவேன் அப்படி சொல்லாம நீ சாகவே சாவாய். கவனிங்க, நீங்க ஆதியிலேயே நீங்க பாத்தீங்கன்னா இங்க நரகம் பரலோகம் அப்படிங்கிற மேட்டரே கிடையாது. அது இங்க மேட்டர் இல்ல. சோ ஆண்டவர் இங்க ஆதியாகமத்துல மனுஷனை உண்டாக்கிட்டு நரகம் பரலோகம் இந்த பழத்தை நீ சாப்பிட்டேனா, அதாவது நீ ஜீவ விருட்சத்தை சாப்பிட்டா பரலோகம் போவ, இந்த நன்மை தீமை அறியத்தக்க பழத்தை சாப்பிட்டா நரகம் போயிருவ அப்படின்னு சொல்லல. ஓகே, அது அங்க மெயின் மேட்டர் கிடையாது. இங்க மெயின் மேட்டர் என்னன்னா, நீ இந்த ஜீவ விருட்சத்தை சாப்பிட்டேனா நீ சாகாம உயிரோட இருப்ப. அதாவது அந்த அழியாம என்கிறதான அழிவில்லாத நிலைமையில நீ எப்போதும் இருக்கலாம் ஜீவ விருட்சத்தை சாப்பிட்டா. ஆனா நீ நன்மை தீமை அறியத்தக்க விருட்சத்தை நீ சாப்பிட்டேனா நீ செத்து போயிருவ, மரணம் உன் வாழ்க்கையில வந்துரும். படிப்படியா படிப்படியா முதல்ல என்ன விட்டு பிரிவ, அப்படியே அப்படியே என்ன ஆயிரும், ஒரு நாள் நீ செத்து போயிருவ, உன்னுடைய ஆத்மா உன் சரீரத்தை விட்டு பிரிஞ்சிரும் அப்படின்னு சொன்னார். ஓகே, சோ பாருங்க, இப்படிதான் ஆண்டவர் மனுஷனை உண்டாக்கி இப்படி 2 விதமான விருட்சங்களை வைக்கிறார். ஓகே, இப்போ 3வது விஷயத்துக்குள்ள போறோம். 3வது மேட்டர் என்ன? மனிதனுடைய தவறான தெரிந்தெடுப்பு. கவனிங்க, இங்க 2 இருக்கு. அதாவது ஆண்டவர் ஏற்கனவே சொன்னதுதான், ஆண்டவர் மனுஷனை படைச்சு ஆதாம் ஏவாளை படைச்சு அவங்க கூட இருந்தார். ஓகே, ஜீவ சுவாசத்தை ஊதினாரு, ஊதிட்டு அவங்களுக்குள்ள அந்த வாழ்வதற்குரிய ஜீவன் இருக்கு. ஓகே, இப்ப அவரு கூட இருக்கிறார். இப்ப கூட இருக்கிற அவர் இப்ப அவங்களுக்கு உள்ள போக விரும்புறார். அவங்க 2 பேருக்குள்ள போய் வாசம் பண்ண விரும்புறார். அதுக்காக தான் இந்த 2 ஆப்ஷனை வைக்கிறார். ஓகே, நீ என்ன தெரிந்து கொள்ள போறியா, இல்ல நீயா உன் சுயத்துல வாழ போறியா, இந்த 2ஐயும் நான் இங்க வைக்கிறேன். ஓகே, ஏன்னா எப்பயுமே நோ சொல்றதுக்கு ஒண்ணு இல்லாம எஸ் சொன்னா அந்த எஸ் வேல்யூபிளான எஸ் கிடையாது. ஓகேங்களா? இல்ல எனக்கு முடியாது அப்படின்னு சொல்றதுக்கு ஒண்ணு இருந்து இன்னொரு சைடுல இது எனக்கு ஓகே, நான் இதை ஓகே பண்றேன், இது எனக்கு ஆம் அப்படின்னு சொல்லும் போது அந்த இல்லை என்கிற ஒன்று இருந்தும் அந்த இல்லை முடியாது அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த பக்கம் போகாம ஓகே ஆமா அப்படின்னு சொல்றோம் பாருங்க இன்னொரு சைடுல, அப்படி சொல்றதுதான் வெயிட். ஓகே, வேற வழியே இல்லைங்க, ஆப்ஷனே கிடையாதுங்க, இந்த ஒரு ஆப்ஷன் தான் சார் அப்படின்னா நீங்க நம்ம அதுதானே சார் தெரிந்து கொள்வோம், வேற வழியே கிடையாது சார். அப்போ மனிதன் அவனுக்கு சுயாதீனம் இருக்கு, அவனுக்கு அதுக்கேற்ற வளர்ச்சி இருக்கிறதும் அவருக்கு தெரியும். என்ன செய்யறார், 2 விதமான ஆப்ஷனை வைக்கிறார். பட் மனிதன் எதை தேர்ந்தெடுக்கிறான் அப்படின்னா, அந்த சாத்தானுடைய நாகாஷுடைய பேச்சை கேட்டு தப்பானத, அதாவது நன்மை தீமை அறியத்தக்க அந்த மரணம் என்று சொல்லக்கூடிய அதை அவன் தேர்ந்தெடுக்கிறான். மரண விருட்சத்தை, ஜீவ விருட்சத்தை தேர்ந்தெடுக்கிறதுக்கு பதிலா மரண விருட்சத்தை தேர்ந்தெடுக்கிறான். ஆதியாகமம் 3:6
படிங்க. ஆதியாகமம் 3ஆம் அதிகாரம் 6வது வசனம். அப்பொழுது ஸ்திரீயானவள் அந்த விருட்சம் புசிப்புக்கு நல்லதும் பார்வைக்கு இன்பமும் புத்தியை தெளிவிக்கிறதுக்கு எச்சிக்கப்படத்தக்க விருட்சமா இருக்கிறது என்று கண்டு அதன் கனியை பறித்து புசித்து தன் புருஷனுக்கும் கொடுத்தாள், அவனும் புசித்தான். அதை பறித்து தன் புருஷனுக்கும் கொடுத்தாள், அவனும் புசித்தான். பாருங்க, பார்வைக்கு இன்பமும் புசிப்புக்கு நல்லதும் புத்தியை தெளிவிக்கிறதுமா தெரியுது. இப்ப அந்த ஜீவ விருட்சத்தை விட்டுட்டு சரியானதை விட்டுட்டு தவறானதை அவங்க என்ன பண்ணிட்டாங்க, தேர்ந்தெடுத்துட்டாங்க. இப்ப உள்ள போகணும்னு ஆண்டவர் விரும்பி இருக்கிறாரு, ஆனா அவரால் உள்ள போக முடியல. ஓகே, உள்ள போக முடியல. 22ஆம் வசனத்துல இப்ப அவன் எப்படி ஆயிட்டான்னா, எப்படி ஆண்டவர் எப்படி அவருக்கு நன்மை தீமை எது அப்படின்னு தேர்ந்தெடுக்கக்கூடிய சுயாதீனம் அவருக்கு இருக்கிற மாதிரியே இப்ப அது வரைக்கும் இந்த தேர்ந்தெடுக்கிற காரியங்களை இவன் ஆண்டவரை கேட்டு கேட்டு, ஆண்டவரே எனக்கு இது நல்லதாப்பா, இது ஓகேவா அப்படின்னு ஒவ்வொரு விஷயத்திலும் அவர் சத்தத்தை கேட்டு கேட்டு அவர் சத்தம் கேட்டு வாழக்கூடிய இவன் இப்போ, நீங்க எனக்கு வேண்டாயா, எனக்கே எது நல்லது எது கெட்டதுன்னு எனக்கே தெரியும், என் வாழ்க்கையை நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு மாறிட்டான். இதான் 22ல சொல்லியிருக்கு பாருங்க. 22ஆம் வசனம். பின்பு தேவனாகிய கர்த்தர், இதோ மனுஷன் நன்மை தீமை அறியத்தக்கவனாய் நம்மில் ஒருவரை போல் ஆனான். இப்பொழுதும் அவன் தன் கையை நீட்டி ஜீவ விருட்சத்தின் கனியையும் பறித்து புசித்து என்றைக்கு உயிரோடு வாழபடிக்கு செய்ய வேண்டும் என்று. அப்ப பாருங்க, படிங்க சார். அவன் எடுக்கப்பட்ட மண்ணை பண்படுத்த தேவனாகிய கர்த்தர் அவனை ஏதேன் தோட்டத்திலிருந்து அனுப்பிவிட்டார். பாருங்க, அப்போ கடவுள் என்ன பண்றாருன்னா, அவர் என்ன சொல்றாருன்னா, எப்படி நமக்கு திரியேக தேவன் நமக்கு எப்படி சுயாதீனம் இருக்கு, நன்மை எது தீமை எது நமக்கு தெரியும், நம்மளால சுயாதீனத்துல செயல்பட முடியும். ஆனா அவங்க செயல்படல, ஆனா செயல்பட முடியும். இதே மாதிரி அவனும் நம்மள மாதிரியே செயல்படக்கூடியவனா மாறிட்டான். அவன் நம்மள வேண்டான்னு சொல்லிட்டு அவனாகவே அவன் வாழ்க்கையை பார்த்து கொள்ளக்கூடிய அளவுக்கு போயிட்டான். அவன் வாழ்க்கையை தேவ சத்தத்தை கேட்டு வாழ்றதை விட்டுட்டு எது நல்லது எது கெட்டது, இது நல்லதுங்க இது கெட்டதுங்க எனக்கு தெரியுங்க, எது நல்லது எது கெட்டதுன்னு எனக்கு தெரியும், நான் என் வாழ்க்கையை பார்த்துக்குவேன் எனக்கு தெரியும் அப்படின்னு சொல்லி அந்த நன்மை தீமை அறியத்தக்கதை தேர்ந்தெடுத்துக்கிட்டான். இன்றைக்கும் நம்முடைய பிரசங்கங்கள்ல எது நல்லது எது கெட்டது, எது நல்லது எது கெட்டது அப்படின்னு நம்ம பிரசங்கம் பண்றோம் வைங்களேன். இது நல்லது இதை செய், இது கெட்டது இதை செய்யாத, இப்படி செய் செய்யாத செய் செய்யாத, இதுவே நம்முடைய பிரசங்கங்கள்ல மேலோங்கி நிக்குதுன்னு வைங்களேன். நாங்கெல்லாம் ஒரு குறிக்கப்பட்ட ஸ்தாபனத்துல போய் நான் டிரான்ஸ்லேட் பண்ண போவேன். அங்க அதிகமா அவங்க சொல்ற வேர்டு என்னன்னா, அதிகமா அவங்க சொல்லக்கூடிய வார்த்தை என்னன்னா, அந்த பிரசங்கத்துல எந்த வார்த்தை நீங்க எண்ணி பாருங்க, அதிகமா அவங்க சொல்ற வார்த்தை இப்படி ஒருபோதும் செய்யவே கூடாது, இப்படித்தான் செய்ய வேண்டும், இப்படி ஒருபோதும் செய்யவே கூடாது, இப்படித்தான் நாம் செய்ய வேண்டி இருக்கிறது, இப்படியே சொல்லுவாங்க. செய்யாத செய் செய்யாத அப்படிங்கிறது என்னன்னா, அது நன்மை தீமை அறியத்தக்க விருட்சம். புரியுதா? நன்மை தீமை அறியத்தக்க விருட்சம் அது. do don't இப்படியே செய் செய்யாத செய் செய்யாத, இதெல்லாம் செய் இதெல்லாம் செய்யாத, இது நல்லது இது கெட்டது, இப்படியே ஓகே. பிரசங்கத்துல மெயினா இதுதான் மேலோங்கி நிக்குது. ஆண்டுடைய அன்பு இறக்கம், அவருடைய கிருபை, அவர் எப்படிப்பட்டவர், அவர் எப்படி ஒன்ன பாக்குறாரு அப்படிங்கறதெல்லாம் சொல்லாம வெறுமனே இத மட்டுமே பிரசங்கத்துல இருக்குன்னு சொன்னா அது நன்மை தீமை அறியத்தக்க விருட்சம். அது நம்ம வாழ்க்கையில ஜீவனை கொண்டு வராது. அது படிப்படியா 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 மரணத்தையே கொண்டு வரும். ஓகே. நம்ம கடவுள் இயேசு இதெல்லாம் சொல்லிக்கிட்டே இருப்போம். ஆனா நம்ம வாழ்க்கை ஒரு மரணத்துக்கு நேராக போயிட்டே இருக்கும். குற்ற உணர்வு கூட போயிட்டே இருக்கும். வாழ்க்கையில ஒரு ட்ரைனஸ் வந்துடும். இப்படி வாழ்க்கை போயிடும்.
வெளியே சொல்ல மாட்டோம். வெளியா நான் நல்லா தான் இருக்கேன், எனக்கு ஒண்ணும் இல்லையே, நல்லா தான் இருக்கனே அப்படிலாம் சொல்லுவோம். ஆனா உள்ள பாத்தீங்கன்னா அந்த ட்ரைனஸ் எல்லாம் வந்துடும். So brothers and sisters, இந்த மனிதன் இவ்விதமாக நன்மை தீமை அறியத்தக்க விருட்சத்தை தேர்ந்தெடுத்து முதல்ல அவன் ஆவியில மறிச்சான். தேவனுக்கும் அவனுக்கு இருக்கிற அந்த தொடர்பை துண்டிச்சிட்டான். அவனா துண்டிச்சான். அவர் அவனை விட்டு விலகல. அதுக்கப்புறம் படிப்படியா ஆத்மாவில் அப்படியே மரணம் வந்து 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 கடைசியில் ஆதாம் மரித்து போனான். எழுத்தின்படியே ஆத்மா ஆவி ஆத்மா வந்து சரீரத்தை விட்டு பிரிஞ்சிருச்சு. ஒரு நாள் எழுத்தின்படியே மரித்து போனான். ஆதியாகமம் 5:5 நினைக்கிறேன் இல்லையா? ஆதியாகமம் 5:5 நம்ம அதை பார்க்கிறோம். படிங்க. ஆதியாகமம் 5:5. ஆதாம் உயிரோடு இருந்த நாளெல்லாம் 930 வருஷம் அவன் மரித்தான். பாருங்க, 930 வருஷத்துக்கு அப்புறம் அப்படியே அந்த அத்தனை ஆண்டுகள் இந்த படத்தை சாப்பிட்டதுக்கு அப்புறம் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா அந்த மரணங்கிற அந்த விஷயம் வந்து அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா அவனுக்குள்ள போய் சோர்வுங்கிற பேர்ல, வியாதிங்கிற பேர்ல, பலவீனங்கிற பேர்ல, வயோதிபம்ங்கிற பேர்ல, இதெல்லாம் மரணத்தினுடைய தூதுவர்கள். பாருங்க, இப்படி பல ரூபத்துல அப்படியே போய் 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 கடைசியில ஒரு குறிக்கப்பட்ட லெவல்ல வரும்போது அவனை கம்ப்ளீட்டா அவன் ஆத்மா சரீரம் 2 பிரிஞ்சிருச்சு. அவ்வளவுதான். நீ மண்ணா இருக்கிறாய், மண்ணுக்கே திரும்புவாய் அப்படிங்கிற ஒரு லெவலுக்குள்ள அவன் வந்துட்டான். மனுஷனுடைய தவறான தேர்ந்தெடுப்பு தான் அது இன்னைக்கு வரைக்கும் மனிதனுடைய வாழ்க்கையில தாக்கத்தை ஏற்படுத்திக்கிட்டு இருக்கு. சரி, இப்போ 4வது விஷயத்துக்குள்ள போவோம். 4வது மேட்டர் என்ன? விழுந்த பின்பும் தொனித்துக் கொண்டே இருந்த உறவின் சத்தம். விழுந்த பின்பும் தொனித்துக் கொண்டே இருந்த தேவனுடைய உறவின் சத்தம். பாருங்க, ஆதியாகமம் 3ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்துல 6ஆம் வசனத்துல வந்து இவன் பாவம் செய்யறான். அதாவது இவன் வந்து அந்த நன்மை தீமை அறியத்தக்க படத்தை வந்து சாப்பிடறான். அவன் கண்ணாடி எல்லாம் மாறுது. நம்ம ஏற்கனவே கேட்டது போல கண்ணாடி எல்லாம் மாறிச்சு. ஓகே, ஆக்சுவலா நமக்கு என்ன சொல்லி கொடுக்குறாங்கன்னா, நீ வாழ்க்கையில வந்து தப்பு பண்ணிட்டேன்னா தேவன் உன்னோட பேச மாட்டாரு அப்படின்னு சொல்லி கொடுக்குறாங்க. அவர் வாயை மூடிடுவாரு, அமைதியாயிருவாரு, பேச மாட்டார். சரிங்களா? ஆனா நீங்க நல்லா கவனிச்சு பாத்தீங்கன்னா, இவன் தப்பு செஞ்சதுக்கு அப்புறமும் கூட ஆண்டவர் பேசுறத நிறுத்தல, அவர் சத்தம் கேக்குது. அதான் நான் சொல்றேன் பாருங்களேன், நம்ம எதை நம்புறோமோ அதான் நம்ம வாழ்க்கை. ஓகே, நான் இப்ப தப்பு பண்ணிட்டேன், ஆண்டவர் என்கிட்ட நீ பேச மாட்டாரு நீங்க நினைச்சீங்கன்னா என்ன தெரியுமா? அவர் பேசிட்டா இருக்காரு, ஆனா நீயா ஒரு ரேடியோவை என்ன பண்ற? ஆஃப் பண்ற. ஓகே, ஆனா இங்க ஆண்டவர் பேசுறாரு பாருங்க. பேசுறாரு. எப்படி பேசுறாரு? படிங்க. 8:9 6ஆம் வசனத்துல வந்து 6ஆம் வசனத்துல படிங்க சார். அப்பொழுது எதுமையா படிக்கணும்? 6ல இருந்து படிங்க. 6ல இருந்து 8 வரைக்கும் படிங்க. 9 வரைக்கும் படிங்க. அப்பொழுது அந்த விருட்சம் புசிப்புக்கு நல்லதும் பார்வைக்கு இன்பமும் புத்தியை தெரிவிக்கிறதுக்கு இச்சிக்கப்படத்தக்க விருட்சமா இருக்கிறது கண்டு அதன் கனியை பறித்து புசித்து தன் புருஷனுக்கும் கொடுத்தாள். அவனும் புசித்தான். அப்பொழுது அவர்கள் இருவருடைய கண்களும் திறக்கப்பட்டது. அவர்கள் தாங்கள் நிர்வாணிகள் என்று அறிந்து அத்திலைகளை தைத்து தங்களுக்கு அரை கச்சைகளை உண்டு பண்ணினார்கள். பகலில் குளிர்ச்சியான வேளையிலே தோட்டத்தில் உலாவுகிற தேவனாகிய கர்த்தருடைய சத்தத்தை அவர்கள் கேட்டார்கள். அப்பொழுது ஆதாமும் அவன் மனைவியும் தேவனாகிய கர்த்தருடைய சந்நிதிக்கு விலகி தோட்டத்தின் விருட்சத்தை ஒளிந்து கொண்டார்கள். அப்பொழுது தேவனாகிய கர்த்தர் ஆதாமை கூப்பிட்டு, நீ எங்கே இருக்கிறாய் என்றார். அதற்கு அவன், போதும் பாருங்க, எங்கே இருக்கிறாய் கேட்கிறார். அடுத்தடுத்து பேசிட்டே இருக்காரு பாருங்க, குறையல. உனக்கு நிர்வாணின்னு சொன்னது யாரு கேட்கிறாரு. அடுத்து அவன், ஆண்டவரே நீங்க எனக்கு தந்த இந்த பெண்ணை அப்படி பண்ணான்னு அதோட விட்டு வைக்காம அந்த அம்மாட்டையும் பேச, நீ என்ன பண்ண அப்படின்னு அந்த அம்மாட்டையும் போய் பேசுறாரு பாருங்களேன். அதாவது அவருக்கு எல்லாம் தெரியும், ஆனா கூட அவங்க லெவலுக்கு இறங்கி அவரும் அப்படியே பேசுறாரு. இவன் சொல்றதையும் கேட்கிறாரு. கேட்டுட்டு அப்படியா, ஓ அவதான் காரணமா அப்படின்னு சொல்லிட்டு அவர்கிட்ட நீ என்ன பண்ண அப்படின்னு அவரும் பேசுறாரு பாருங்க.
ஏன்னா இவன் பிள்ளையா இருக்கிறதுனால அவ்வளோ பெரிய கடவுள் பாருங்க. அப்பா அவர் அப்பாவா இருக்கிறதுனால, இவனுக்கு அவர் அப்பாவா இருக்கிறதுனால அவர் கடவுள் அப்படிங்கிறது உண்மைதான். ஆனாலும் இந்த உறவுக்குள்ள இருக்கிறதுனால இவன் சொல்றதுக்கெல்லாம் இறங்கி அப்படி வந்து பேசுறாரு. சோ மனிதன் விழுந்ததுக்கு பின்பும் தேவ சத்தம் வந்து நிக்கல, அது தொனிச்சுக்கிட்டு தான் இருக்கு. அவர் பேசிட்டு தான் இருக்கார். ஆதியாகமம் 4ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்துல பாருங்களேன், இவன் வந்து இவனுக்கு வந்து பயங்கரமா எரிச்சல் வருது. காணிக்கையை ஆண்டவர் அங்கீகரிக்கிறவன காயினுக்கு பயங்கர எரிச்சல் வருது. 6ஆம் வசனம் படிங்களேன், அங்கே வந்து பேசுறாங்க. காயினை நோக்கி, உனக்கு ஏன் எரிச்சல் உண்டாயிற்று? உன் முகநாடி ஏன் வேறுபட்டது? அப்படி கேட்க நன்மை செய்தால் மேன்மையில் போதும் பாருங்க. அப்படி கேட்கிறார். அடுத்து பாருங்க 9ஆம் வசனம் 8ஆம் வசனத்துல கொலை பண்ணிட்டான், கொலைகார கொலை பண்ணிட்டான். கொலை பண்ணதுக்கு அப்புறமும் அவர் சத்தத்தை நிறுத்தலங்க. 9ஆம் வசனம் பாருங்க. 9ஆம் வசனம், கர்த்தர் காயினை நோக்கி, உன் சகோதரனாகிய ஆபேல் எங்கே என்றார். அதற்கு அவன், நான் அறியேன், என் சகோதரனுக்கு நான் காவலாளியே என்றான். 10ஆம் வசனம் பாருங்க. 10. அதற்கு அவர், என்ன செய்தாய்? உன் சகோதரனுடைய ரத்தத்தின் சத்தம் பூமியிலிருந்து என்னை நோக்கி கூப்பிடுகிறது. இப்பொழுது உன் சகோதரனுடைய ரத்தத்தை உன் கையில் வாங்கிக் கொள்ள தன் வாயை திறந்த இந்த பூமியில் நீ சபிக்கப்பட்டிருப்பாய். பாருங்க, போதும். உன் சகோதரன் எங்கே, என்ன செஞ்ச, இப்படி எல்லாம் பேசுறாருங்க. அப்ப என்ன தெரியுங்களா, இப்படி இவன் வந்து பாவம் செய்ய 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 இப்ப மனுக்குள்ள அப்படியே பாவம் செய்யுது. இப்ப வேர் பாவத்திலிருந்து அப்படியே இந்த கனி பாவங்கள் எல்லாம் அப்படியே ஒன்னன் பின் ஒன்று அப்படியே கொலை பண்றது, அப்புறம் விபச்சாரம் பண்றது, அப்புறம் எல்லாம் பயங்கரமா ஆண்டவரே விசனப்படுத்தக்கூடிய அளவுக்கு இந்த கனி பாவங்கள் வேர்ல இருந்து அப்படியே கனி பாவங்கள் எல்லாம் அப்படியே வருது பாருங்க. வர 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 இவன் இருதயம் கடினப்பட அப்படியே இந்த கம்ப்ளீட்டா அந்த அவனுடைய ரேடியோ எல்லாம் கம்ப்ளீட்டா சுவிட்ச் ஆஃப் ஆக 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 இந்த தேவ சத்தம் தொனிச்சாலும் அதை கேட்க முடியாத அளவுக்கு அவனுடைய ரேடியோ கம்ப்ளீட்டா ஆஃப் ஆயிடுச்சு. கொஞ்சம் கொஞ்சமா அந்த சத்தம் குறைஞ்சு கடைசியில் அவன் தேவ சத்தத்தை கேட்க முடியாத இடத்துக்கு வந்துட்டான். நம்முடைய வாழ்க்கையிலையும் கூட நம்ம ரட்சிக்கப்பட்டதுக்கு அப்புறம் ரட்சிக்கப்பட்ட தேவ பிள்ளைங்க நம்ம வாழ்க்கையில வந்து ஏதோ ஒரு மிஸ்டேக் பண்ணிட்டோங்கிறதுக்காக அப்பா பேசுறதை நிறுத்த மாட்டார். அப்படி நிறுத்திட்டாருன்னு உனக்கு சொல்றது பேயி. உடனே அவர் நிறுத்த மாட்டாரு, அவர் பேசுவார். அதாவது நீ அதை நம்பிட்டு ரேடியோவை ஆஃப் பண்ணிடணும். நீ வந்து அதிலேயே நீ வந்து அழுதுகிட்டு குற்ற உணர்வுல கடந்து நீ தவிக்கணுங்கிறதுக்காக பிசாசு என்ன பண்ணுவான்னா, இனி உன்கிட்ட கடவுள் பேச மாட்டாருன்னு சொல்லுவான். ஆனா அப்படி கிடையாது. அவருடைய சத்தம் ஒரே நாள்ல அப்படி குறையறது இல்ல, படிப்படியா அதாவது அந்த பாவத்தை தொடர்ந்து செய்ய 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 அந்த பாவத்திலே நினைச்சிருக்கும் போது கொஞ்சம் கொஞ்சமா அந்த சத்தத்தை அவர் பேசுறது நிறுத்த மாட்டாரு, உன் ரேடியோ அப்படியே ஆஃப் ஆயிரும் அப்படிங்கறதா இங்க நமக்கு சொல்றாரு. ஓகே, அப்போ கர்த்தருடைய திட்டம் வந்து மனுஷன் அவரோட உறவுல இருந்து அவர் சத்தத்தை கேட்டு அவர் சித்தம் செய்து வாழணும் அப்படிங்கிறதா மனிதனை பற்றிய தேவ நோக்கம். பட் இங்க இந்த பழத்தை சாப்பிட்ட உடனே அது அப்படியே படிப்படியா அவனே இந்த தேவ சத்தத்துக்கு, உறவின் சத்தத்துக்கு தூரமா ஆகிறான். ஓகே, இப்போ இந்த இப்படியே போயிடுச்சு பாருங்க. அப்படி இந்த சத்தம் வந்து கேட்கல. இந்த காயின் வந்து பட்டணத்தை கட்டுறான். ஆதியாகமம் 4ஆம் அதிகாரத்துல நீங்க வீட்டுல போய் படிச்சு பாருங்க. பட்டணத்தை கட்டுறான். அப்புறம் இரும்பு செய்யறவங்க எல்லாம் சந்தையில வர்றாங்க, மியூசிக் எல்லாம் வருது. ஆதியாகமம் 4ஆம் ஒருத்தர் ரெண்டு மனைவியை கட்டுறான். லாமேக்கா அப்படிதான் நினைக்கிறேன் பாருங்க. லாமேக்கா யாருது? 2 பெண்களை கல்யாணம் பண்றான் பாருங்க. ஆதியாகமம் 4ஆம் அதிகாரத்துல ஒவ்வொன்னா வருது. படிங்க சார். லாமேக்கு தன் மனைவிகளை பார்த்து, ஆதாளே சில்லாளே, நான் சொல்வதை கேளுங்கள். இப்படி 2 மனைவி கட்டுறான். 2 மனைவி கட்டுறான். கொலை பாதகங்கள் எல்லாம் வருது. இப்படி எல்லாமே வருது. வரும்போது இவனுக்கு எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா அதுக்கப்புறம் தேவ சத்தத்தை அவங்க கேட்கல. அதாவது அவர் பேசுறாரு,
ஆனா எப்படி ரேடியோ ஆஃப் ஆன மாதிரி எல்லாம் கம்ப்ளீட்டா ஆஃப் ஆயிடுச்சு. இப்படி மனுக்குலம் இப்படி அப்படியே ஒரு சீரழிவுக்குள்ள போயிடுச்சு. ஓகே, இப்போ அஞ்சாவது விஷயத்துக்குள்ள நம்ம வர்றோம். ஆனாலும் ஆண்டவர் அவர் பேசுறதை நிறுத்தல. அங்கங்க அவருக்கு மனுஷ வாசனை இல்லாம இருக்க முடியல பாருங்களேன். அங்கங்க யாரையாவது ஒருத்தர் போய் தேடி பிடிச்சு அவர் பேசதான் செய்றார். இப்ப அஞ்சாவது விஷயத்துக்குள்ள வருவோம். வாழ்க்கையை மாற்றின தேவனுடைய உறவின் சத்தம். முற்பிதாக்களுடைய வாழ்க்கையை மாற்றின தேவனுடைய உறவின் சத்தம். ஒரு 7 பேரை நான் உங்களுக்கு காண்பிக்க போறேன். 7 முற்பிதாக்கள். ஓகே, முதலாவது ஏனோக். நோட் பண்ணிக்கோங்க, ஏனோக். ஆதியாகமம் 5ஆம் அதிகாரம் 21, 22ல பாருங்க, இந்த தேவனுடைய உறவின் சத்தம் அவருடைய வாழ்க்கை எப்பேற்பட்ட மாற்றத்தை கொண்டு வருது பாருங்களேன். ஏனோக்கு 65 வயதான போது மெத்சுலாவை பெற்றான். ஏனோக்கு மெத்சுலாவை பெற்ற பின் 300 வருஷம் தேவனுடைய சஞ்சரித்துக் கொண்டிருந்து குமாரரையும் குமாரத்திகளையும் பெற்றான். ஏனோக்குடைய நாளெல்லாம் 365 வருஷம் ஏனோக்கு தேவனுடைய சஞ்சரித்துக் கொண்டிருக்கையில் காணப்படாமல் போனான். தேவன் அவனை எடுத்துக்கொண்டார். ஓகே, 24 வரைக்கும் படிச்சிருக்கீங்க. அதாவது இங்க ஏனோக்குடைய 65வது வயசுல மெத்துசலாஹ் அப்படிங்கிற ஒரு குமாரனை பெற்று அந்த குமாரனுக்கு அப்படி ஒரு பேர் வைக்கிறாரு ஏனோக்கு. இந்த பேர் யாரு கொடுக்கிறதுனா ஆண்டவருடைய சத்தத்திலிருந்து வந்த பேர் இது. மெத்துசலாஹ் அப்படின்னா இவன் மரிக்கும் போது அது வரும். எது வரும்? ஜலப்பிரளயம் வரும். அது வரும் அப்படிங்கறத ஏனோக்குக்கு ஆண்டவர் தேவ சத்தமா தொனிக்க பண்ணி அந்த தேவ சத்தத்தையே தன்னுடைய மகனுக்கு பேரா வைக்கிறாரு. இப்போ ஏனோக்குடைய வாழ்க்கையில தேவ சத்தம் என்ன செய்கிறதுனா தேவனோடு உறவாட வைக்கிறது. 300 வருஷம் தேவனோடு அவன் சஞ்சரித்தான். He walked with God. 300 ஆண்டுகள் இந்த ஏனோக்கை அவரோடு உறவாட வைத்தது எதுனா நியாயப்பிரமாணம் இல்ல, ஒரு புத்தக வடிவத்தில் இதை செய்யாத அப்படின்னு சொல்லப்பட்ட காரியம் கிடையாது. தேவனுடைய இந்த மெல்லிய சத்தம். இப்ப உனக்கு ஒரு மகன் பிறந்திருக்கான்பா, இவன் மரிக்கும் போது அது வரும்பா, அந்த ஜலப்பிரளயம் வரும்பா. சோ மனுஷங்கெல்லாம் மனம் திரும்பணும்ப்பா, எல்லாம் என்கிட்ட வரணும்னு நான் விரும்புறப்பா அப்படிங்கிற அந்த சத்தத்தை கேட்ட உடனே இந்த ஏனோக்கு அந்த உறவின் சத்தத்தை கேட்டு ஆண்டவரோடு உறவாட ஆரம்பிக்கிறார். சோ 300 ஆண்டுகள் உறவாடுறாரு. அந்த உறவாடல் எங்க வரைக்கும் போகுதுன்னா மரணமே இல்லாம எடுத்துக்கொள்ளப்படுதல் வரைக்கும் கொண்டு போகுது. சோ உறவுல ஆண்டவரோட நம்ம நல்ல உறவுல இருந்து அந்த உறவுல வளர 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 மரணமே இல்லாத அளவுக்கு அப்படியே டைரக்டா எடுத்துக்கொள்ளப்படக்கூடிய அளவுக்கு நம்முடைய வாழ்க்கை மாற முடியும். ஓகே, சோ ஏனோக்குடைய வாழ்க்கையில வந்த மாற்றம் இது. ஓகே, சோ நம்மளையும் இன்னைக்கு உறவாட வைக்கிறது தேவ சத்தம் தாங்க. தேவ சத்தம் கேட்டு உறவாடுகிற அந்த உறவு தான் அது ரொம்ப அற்புதமான உறவு. பாருங்க, இந்த ஏனோக்குடைய வாழ்க்கையில எடுத்துக்கொள்ளப்படக்கூடிய அளவுக்கு அந்த உறவு அப்படியே வளர்ந்துகிட்டே இருக்கு. தேய்பிரையா போல வளர்பிரையா இருக்கு. பழக பழக பாலும் புளிக்கும் அப்படி இல்ல. ஓகே, அது காரணம் என்னன்னா பிரமாணம் அல்ல, லா கிடையாது. எது? சத்தம், உறவின் சத்தம், தேவ சத்தம். ஓகே, அடுத்து இரண்டாவது முற்பிதாக்கள இரண்டாவது யாரு? நோவா. நோவா பாருங்க, இப்ப நோவாவிடத்துல தேவ சத்தம் வருது. ஆதியாகமம் 6:14. ஆதியாகமம் 6:14 6:14 ஒரு பேழையை உண்டாக்கி அந்த பேழையில அறைகளை உண்டு பண்ணி அதை உள்ளும் புறமாக கீழ் பூசு. அதை பண்ண வேண்டிய போதும். பாருங்க, இப்ப பேசுறார், அப்படியே பேசுறார். பேசின உடனே பாருங்க 22வது வசனத்துல 22 நோவா அப்படியே செய்தான். தேவன் தனக்கு கட்டளையிட்டபடி எல்லாம் அவன் செய்து முடித்தான். பாருங்க, இந்த நோவாவுக்கு வெளிப்பட்ட தேவ சத்தம் நோவாவை எப்படி மாற்றினது அப்படின்னா அழிவுக்கு தப்பும்படியான ஒரு பேழையை ஆயத்தம் பண்ண வைக்கிறது தேவ சத்தம். ஓகே, வரப்போகிற அழிவு
ஒரு பெரிய அழிவு வரப்போகுது, பெருவெள்ளத்தினால ஒரு பெரிய அழிவு வரப்போகுது. அந்த அழிவுக்குள்ள மாட்டிக்காம அந்த அழிவுக்கு தப்பக்கூடியதான பேழையை, அடைக்கல பேழையை உண்டு பண்ணக்கூடிய, ஆயத்தப்படுத்தக்கூடிய அளவுக்கு தேவ சத்தம் நோவாவை மாற்றியது. ஓகே, நோவாவை மாற்றுது. இந்த மாதிரி நம்ம வாழ்க்கையிலையும் ஓகே, இனி நியாய தீர்ப்புங்கிறது இனி வெளிப்பட போகுதுங்க. நியாய தீர்ப்பு இருக்கா? இருக்கு. அது இனி வெளிப்பட போகுது. அந்த நியாய தீர்ப்புக்கு தப்பும்படியான அடைக்கல பேழையாக கிறிஸ்து இருக்கிறாரே, அந்த அடைக்கல பேழைக்குள்ள நம்மளை கொண்டு போறது எது? இன்னைக்கு நம்மளை கொண்டு வந்திருக்காது எதுனா தேவ சத்தம், வாய்ஸ் ஆஃப் காட். பிரமாணம் இல்ல, செய் செய்யாத, செய் செய்யாத, அப்படி அங்க பேசல. தேவ சத்தம். மூணாவது ஆபிரகாம். ஆபிரகாமுடைய வாழ்க்கையிலையும் இந்த தேவ சத்தம். ஆபிரகாமுடைய வாழ்க்கையில அந்நியனாக இருந்த ஆபிரகாமை ஆசீர்வதிக்கப்பட்டவனாக மாற்றியது இந்த தேவ சத்தம் தான். ஆதியாகமம் 12:1-4 வரைக்கும் நீங்க பாத்தீங்கன்னா பாருங்க, ஆபிரகாம் ஒரு நிமிஷம், ஆபிரகாம் கடவுள் தேடி போய், ஆபிரகாம் கடவுளை தேடி போய் பேசல. அவர் ஒரு விக்கிரகாராதனை செய்கிற குடும்பத்துல பிறந்தவர். இப்ப இந்த ஆபிரகாம அவர் தான் தேடி போறார், தெய்வம் தான் தேடி போறார், கடவுள் தான் தேடி போறார், அப்பா தேடி போறார், தேடி போய் பேசுறார். படிங்க. கர்த்தர் ஆபிரகாமை நோக்கி, நீ உன் தேசத்தையும் உன் இனத்தையும் உன் தகப்பனை வீட்டை விட்டு புறப்பட்டு நான் உனக்கு காண்பிக்கும் தேசத்துக்கு போ. நான் உன்னை பெரிய ஜாதியாக்கி உன்னை ஆசீர்வதித்து உன் பெயரை பெருமைப்படுத்துவேன். நீ ஆசீர்வாதமாய் இருப்பாய். உன்னை ஆசீர்வதிக்கிறவர்களை ஆசீர்வதிப்பேன், உன்னை சபிக்கிறவனை சபிப்பேன். பூமியில் உள்ள வம்சங்களால் உனக்குள்ள ஆசீர்வதிக்கப்படும் என்றார். அதாவது இவங்கிட்ட எல்லாம் ஆண்டவர் ஒரு புக்கு கொடுத்து, லா புக்க கொடுத்து, இந்த புக்கை பார்த்து நீ இல்ல நான் எல்லாம் சொல்லி வச்சிருக்கேன்பா, நீ இப்படி இருந்துக்கோப்பா அப்படின்னு அவர் அங்க சொல்லல. அவர் டைரக்டா பேசுறார். எப்பா, உன் தேசத்தையும் எல்லாத்தையும் விட்டுட்டு வா, நான் உனக்கு காண்பிக்கிற தேசத்துக்கு நீ வா, நான் உன்னை பெரிய ஜாதி ஆக்குவேன், நான் உன்னை ஆசீர்வதிப்பேன், உன் மூலமா பூமியில் உள்ள வம்சங்கள் எல்லாம் ஆசீர்வதிக்கப்படும். இல்லைங்களா? இப்ப நோவாட்டையும் கூட அவர் ஒரு புக்கை கொடுக்கலையே, கொடுத்தாரா? பேழை உண்டு பண்றதுக்கு நான் ஒரு புக் வச்சிருக்கேன்பா, இந்தப்பா இந்த புக்கை படிச்சு அந்த அளவெல்லாம் அங்க இருக்கு பார், 30 முழம் 300 முழம் அங்க இருக்கு பாரு, அதை பார்த்து நீ பேழையை கட்டினா சொன்னாரு. பேசுறாருங்க டைரக்டா. அதே மாதிரி இங்க ஆபிரகாம்டையும் பேசுறாரு, உறவின் சத்தத்தை தொனிக்க பண்றாரு, உறவோடு பேசுறாரு. ஓகே, சோ ஆபிரகாமுடைய வாழ்க்கை தேவ சத்தம் எப்படி மாற்றுது? அந்நியனாய் இருந்த ஆபிரகாமை ஆசீர்வதிக்கப்பட்டவனாக மாற்றினது எது? தேவ சத்தம். அதே மாதிரி நம்ம வாழ்க்கையிலையும் நம்ம ஒரு காலத்துல அந்நியர்களாக பரதேசிகளாக இருந்தோம். நீங்களும் நானும் தேவ சத்தம் கேட்கிற பழக்கம் உள்ளவங்களாக இருந்தா கண்டிப்பா நம்முடைய வாழ்க்கை ஆசீர்வதிக்கப்பட்ட வாழ்க்கையா தான் இருக்குங்கிறது சந்தேகமே கிடையாது. ஓகே, சரி. நாலாவது பாருங்க, நாலாவது ஈசாக். ஆதியாகமம் 26:1-5 வரைக்கும் பாத்தீங்கன்னா, இவர் பஞ்சம் வந்துருச்சு. இவர் மைண்ட்ல, ஈசாக்குடைய மைண்ட்ல எகிப்துக்கு போலாமா, அப்பா போனாரே அதே மாதிரி நம்மளும் போலாமா அப்படின்னு யோசிக்கிறார். அவர் மைண்ட்ல அப்படி ஒரு எண்ணம் வருது. உடனே பாருங்க, இருதயத்தின் யோசனைகளை அறிந்த தெய்வம் மிரட்டுற மாதிரி தான் பேசல, உறவின் சத்தத்தை துணிக்க பண்றார். பாருங்க, 1-5 வரைக்கும். ஆதியாகமம் 26:1-26. ஆபிரகாமின் நாட்களில் உண்டான பஞ்சத்தை அல்லாமல் பின்னும் ஒரு பஞ்சம் தேசத்தில் உண்டாயிற்று. அப்பொழுது ஈசாக்கு பெலிஸ்தருக்கு ராஜாவாகி அபிமலேக்கிடத்தில் கேராருக்கு போனான். கர்த்தர் அவனுக்கு தரிசனமாகி, நீ எகிப்துக்கு போகாமல் நான் உனக்கு சொல்லும் தேசத்திலே குடிகிறேன், இந்த தேசத்திலே வாசம் பண்ணு, நான் உன்னோட கூட இருந்து உன்னை ஆசீர்வதிப்பேன், நான் உனக்கும் உன் சந்ததிக்கும் இந்த தேசங்கள் யாவையும் தந்து உன் தகப்பனாகிய ஆபிரகாமுக்கு நான் இட்ட ஆணை நிறைவேற்றுவேன். ஆபிரகாம் என் சொல்லுக்கு கீழ்ப்படிந்து
என் விதிகளையும் என் கற்பனைகளையும் என் நியமங்களையும் என் பிரமாணங்களையும் கைக்கொண்டபடியினால் நான் உன் சந்ததியை வானத்து நட்சத்திரங்களைப் போல பெருக பண்ணி உன் சந்ததிக்கு இந்த தேசங்கள் யாவையும் தருவேன். உன் சந்ததிக்குள் பூமியில் உள்ள சகல ஜாதிகளும் ஆசீர்வதிக்கப்படும் என்றார். பாருங்க, இந்த தேவ சத்தம் தொனிக்குது. எப்பா, நீ எகிப்துக்கு போயிடாத, பஞ்ச காலத்துல அப்பா போன மாதிரி நீ எகிப்துக்கு போயிடாதப்பா, நீ இங்க இரு, இந்த தேசத்துல இருப்பா, நான் உன்னை பாத்துக்குவேன்ப்பா, நான் உன்னை ஆசீர்வதிப்பா, நீ எங்கேயும் போயிடாதன்னு சொல்லி ஆண்டவர் பேசுறாரு. அதே மாதிரி அவர் கீழ்ப்படிஞ்சதுனால 12ஆம் வசனத்துல பாருங்க, பஞ்ச காலத்திலும் 100 மடங்கு பலன் வந்தது. 12ஆம் வசனம், கர்த்தர் அவனை ஆசீர்வதித்ததினால் அந்த வருஷத்தில் 100 மடங்கு பலன் அடைந்தார். பஞ்ச காலத்திலும் பலன் வந்தது. என்ன பலன்? சாதாரண பலன் கிடையாதுங்க. தேசம் முழுவதும் பஞ்சம். ஆனா இவர் தேவசத்தம் கேட்டு இங்க இருந்ததுனால அந்த தேவசத்தம் கேட்டு விதைக்கிறார். பஞ்ச காலத்துல எவனாவது விதைப்பான? எவன் என்னென்னலாம் பேசியிருப்பான்? அறிவு இருக்காயா உனக்கு? தேசமே பஞ்சத்துல இருக்கு. ஆனா ஈசாக்குக்கு மட்டும் கர்த்தர் ஆசீர்வதிக்கிறதுனால ஈசாக்குக்கு 100 மடங்கு பலன் வந்தது. சோ ஈசாக்குடைய வாழ்க்கையில 100 மடங்கு பலனை கொடுத்தது எதுனா தேவ சத்தம், பிரமாணம் அல்ல. ஒரு புக்ல நான் உனக்கு எல்லாம் கொடுக்கறப்பா அப்படி பிரமாணத்தை கொடுக்கல, தேவ சத்தம், வாய்ஸ் ஆஃப் காட். ஓகே, அடுத்து பாருங்க, 5வது யாக்கோபு. யாக்கோபுடைய வாழ்க்கையில அடுத்து பார்க்கிறோம். ஆதியாகமம் 32, 27, 28 வசனத்தை படிக்கும் போது, ஆதியாகமம் 32, 27, 28 வாசிங்க. ஒரு நிமிஷம் நான் இங்க ஒண்ணு சொல்றேன். நம்ம வாழ்க்கையில கூட நீங்க தேவ சத்தம் கேட்டு வாழ பழகிட்டீங்கன்னா சுத்தி இருக்கிறது எல்லாமே பஞ்சமா தெரியும், ட்ரையா இருக்கும். ஆனா நீங்க பல 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 பலன்னு செழிப்பா இருப்பீங்க. ட்ரைய நினைச்சு கிரை பண்ண மாட்டீங்க. கிரைங் என்ன கிரைங்? ஐயோ ட்ரை ஆயிருச்சு, எல்லாம் ட்ரையா போச்சு, ஐயோ என் பிசினஸ் ட்ரை ஆயிருச்சு, ஐயோ என் காரியங்கள்லாம் ட்ரையா போயிருச்சு அப்படி நம்ம அழ மாட்டோம். பாருங்க, அழ வேண்டிய அவசியம் இருக்காது. கர்த்தர் அப்படி விட மாட்டாரு. தேவ சத்தம் கேட்டு கேட்டு பழகிட்டோம்னா அந்த வறட்சியின் சூழலையும் நம்ம வளர்ச்சி அடைவோம். 100 மடங்கு பலன் வரும். ஓகே, சரி. இப்ப யாக்கோபுடைய வாழ்க்கை. அவர் உன் பேர் என்ன என்று கேட்டார். யாக்கோபு என்றான். அப்பொழுது அவர், உன் பேர் இனி யாக்கோபு எனப்படாமல் இஸ்ரவேல் எனப்படும், தேவனோடும் மனிதரோடும் போராடி மேற்கொண்டாயே என்றார். இங்க இஸ்ராயேல், யாக்கோப் என்றால் குதிங்கால், இஸ்ராயேல் என்றால் பிரபு, தேவனுடைய பிரபு, ஆளுகிறவன். அப்போ இங்க தேவ சத்தம் தொனிக்குது, உறவின் சத்தம் தொனிக்குது. இந்த உறவின் சத்தம் யாக்கோபு எப்படி மாத்துதுன்னா அடிமையா இருந்தவனை ஆளுகை செய்கிறவனாக மாற்றுகிறது. குதிங்கால் பேரு. குதிங்கால் அப்படின்னா ஒரு அடிமையா இருக்கிறது. பாருங்க, மத்தவங்க காலில் விழுந்து இல்ல மத்தவங்க காலை வாரி விட்டு எப்படியோ மத்தவங்க காலில் விழுந்து காலை பார்த்துதான் அவனுக்கு ஆசீர்வாதம். சோ அதாவது இப்படி சொல்லலாம், நமக்கு புரியுற மாதிரி சொல்ல, மத்தவங்க கூஜா தூக்கி வாழ்ற மாதிரி வாழ்க்கை. கூஜா தூக்கி வாழ்ந்து கூஜாவா இருந்தவன இப்ப என்ன வாக்கிட்டார்? ராஜா வாக்கிட்டாருங்க. ராஜா அடிமையா இருந்தவன் ஆளுகை செய்கிறவனாக மாறிட்டார். அப்படி அவரை மாற்றினது எது? தேவ சத்தம். பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ், இன்னைக்கு உங்க வாழ்க்கை ஒருவேளை ஒரு அடிமைத்தனத்துல, ஒரு அடிமட்ட நிலைமையில, ஒரு 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 என்ன சொல்றது, ஒரு குதிங்கால் என்று சொல்லப்படுகிறதான வாழ்க்கை ரொம்ப ஒரு கீழான நிலைமையில இருக்குதா? நீங்க தேவ சத்தம் கேட்டு வாழ்றவங்களா நீங்க இருந்துட்டீங்கன்னா, கர்த்தருடைய சத்தம் கேட்க பழகிட்டீங்கன்னா, நீங்க ஆளக்கூடிய ராஜாக்கள் அப்படிங்கிறதுக்கு நீங்க வந்துருவீங்க. உங்களை கர்த்தர் அப்படிதான் வச்சிருக்கிறாரு. ஆனா தேவ சத்தம் கேட்காததுனால அந்த ஸ்தானத்தை நீங்க சோம்பரிக்காம இருக்கீங்க. ஓகே, 6வது யோசேப். இந்த யோசேப்புடைய வாழ்க்கையிலையும்
இன்னைக்கு இந்த போத்திபாருடைய மனைவியை விட்டு அந்த பாவத்துல யோசேப்பு விலகினதை அதை மட்டுமே பேசுவாங்க. யோசேப்பு விலகினான், யோசேப்பு பரிசுத்தமா இருந்தான், நீ அப்படி இல்லை என்றால் கர்த்தர் உன்னை அடிப்பார், குத்துவார் அப்படிமாங்க. ஆனா யோசேப்பு அப்படி விலகி ஓட வச்சதே தேவ சத்தம் தாங்க. படிங்க ஆதியாகமம் 39:7-10. சில நாள் சென்ற பின் அவனுடைய எஜமானின் மனைவி யோசேப்பின் மேல் கண் போட்டு என்னுடைய சயனி என்றாள். அவனோ தன் எஜமானுடைய மனைவியின் சொல்லுக்கு இணங்காமல் அவளை நோக்கி, இதோ வீட்டிலே என்னிடத்தில் இருக்கிறவைகள் யாதொன்றையும் குறித்தும் என் ஆண்டவன் விசாரியாமல் தமக்கு உண்டான எல்லாவற்றையும் என் கையில் ஒப்பித்திருக்கிறார். இந்த வீட்டில் என்னிலும் பெரியவன் இல்லை. நீ அவருடைய மனைவியா இருக்கிறபடியால் உன்னை தவிர வேறொன்றையும் அவர் எனக்கு விலக்கி வைக்கவில்லை. இப்படி இருக்க நான் இத்தனை பெரிய பொல்லாங்குக்கு உடன்பட்டு தேவனுக்கு விரோதமாய் பாவம் செய்வது எப்படி என்றால், அவள் நித்தம் யோசேப்பை இப்படி பேசிக் கொண்டு வந்தும் அவள் அவளுடைய சயனிக்கவும் அவளுடைய இருக்கவும் சம்மதிக்கவில்லை. சோ இப்படி பாவத்துக்கு யோசேப்பு விலகி ஓடுனதுக்கு காரணம் என்னன்னா தேவ சத்தம். நீ இப்படி பாவம் செய்யக்கூடாது, செஞ்சிடக்கூடாதுக்கு நீ உடன்பட்டுற கூடாது அப்படின்னு உள்ள இருந்து சொன்னது. அந்த உள் உணர்வுல சொன்னது எதுனா தேவ சத்தம். ஏன்னா 2ஆம் வசனத்துல கர்த்தர் யோசேப்போடு இருந்துகிட்டே இருக்கிறார். கர்த்தர் யோசேப்போடு இருந்தார், அவன் காரிய சித்தி உள்ளவனானார். போதும். கூடவே இருந்த ஆண்டவர் யோசேப்புக்கு இந்த விதமான ஒரு உணர்வை அப்படியே கொடுக்கிறார். நோ 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 நோ, நம்ம இப்படி குறுக்கு வழியில போய் நம்ம பெரிய ஆளாக வேண்டிய அவசியம் இல்ல. எப்பா நீ குறுக்கு வழியில நீ வந்தேன்னா நீ அதிபதி ஆயிடலாம்ப்பா, நீ இந்த வீட்டுக்கு அதிகாரி ஆயிடுவ. அதான் அவ கொடுக்கிற ஆலோசனை. சோ எனக்கு குறுக்கு வழி வேண்டாயா அப்படின்னு இந்த யோசேப்பை பாவத்துக்கு விலகி ஓட வைத்தது. குறுக்கு வழியை தெரிந்து கொள்ளாமல் தேவனுடைய வழியிலே நம்ம போயிடுவோம் அப்படின்னு இந்த யோசேப்பை நடக்க பண்ணினது எது தெரியுமா? அவருடைய சொந்த பலத்துல கிடையாது, தேவ சத்தம், அந்த உறவின் சத்தம். ஏன்னா இவங்களுக்கு எல்லாம் கடவுளை ரொம்ப பிடிக்கும் பாருங்க. அந்த பிடிச்ச சத்தம், அந்த பிடிச்ச குரல் எப்பயுமே அது உங்களுக்கு எந்த அளவுக்கு புரியும் தெரியல. இப்ப எங்களை மாதிரி எல்லாம் இருக்கிறவங்க பாத்தீங்கன்னா, எங்களை மாதிரி விஷுவலி சேலஞ்ச் எல்லாம் இருக்கிறவங்களுக்கு எங்களுக்கு முக அழகை விட வாய்ஸ் தான். சோ அந்த நல்ல வாய்ஸ் உள்ளவங்க சொல்றத சைக்காலஜிக்கலா நாங்க அதை உடனே நாங்க கேட்போம். ஓ ஓகே, உங்களுக்கு அந்த மாதிரி அனுபவம் இருக்கான்னு எனக்கு தெரியல. ஓகே, இப்ப பாருங்களேன், இப்போ சினிமாவில பாருங்க நடிகர்கள் அப்படிலாம் வைக்கிறாங்கல்ல, நடிகர்கள் நடிகைகள்லாம் வைக்கிறாங்க பாருங்க. சில நடிகைகளுக்கு பாத்தீங்கன்னா குரல் நல்லாவே இருக்காது. அவங்க நேரா பேசினாங்கன்னா அந்த குரல் ஜென்ஸ் குரல் மாதிரி இருக்கும். ஆனா படத்துல பாருங்க வேற மாதிரி இருக்கு. என்னது, நடிக்கிறவங்க அவங்களதான் இருப்பாங்க. என்ன பண்ணுவாங்க, டப்பிங் வாய்ஸ் வைப்பாங்க. அதுக்குன்னே ஆட்கள் இருக்காங்க இல்லையா? அப்ப குரலுக்கும் அந்த அந்த அதாவது அந்த ஈர்ப்பு இல்லையா, அதுக்கு சம்பந்தம் இருக்கு பாருங்க. அப்போ இவங்களுக்கு ரொம்ப பிடிச்சவர் அப்பா ஆண்டவர். அவருடைய சத்தம் கேட்டதுனால, அந்த உறவின் சத்தம் கேட்டுக்கிட்டே இருந்ததுனால இந்த பாவத்தை விட்டு விலகி ஓடுறது உங்களுக்கு ரொம்ப சுலபமான விஷயம் ஆயிடுச்சு. அவ வஸ்திரத்தை பிடிச்சி இழுக்கிறா, வஸ்திரத்தை விட்டுட்டாவது ஓடுவனே ஒழிய நான் உனக்கு சம்மதிக்க மாட்டேன்டா, சம்மதிக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லி அவர் ஓடுறார். அந்த அளவுக்கு மாட்டினது எது? தேவ சத்தம். 7வது மோசே. யாத்திராகமம் 3ஆம் அதிகாரத்துல மீதியான் தேசத்துல அவரே சொல்றாரு, நான் பரதேசியாய் தங்கி இருக்கிறேன் இந்த தேசத்துல சொல்லி அவங்க பிள்ளைங்களுக்கு பேர் வைக்கும் போது நான் பரதேசியா இருக்கிறேன்னு சொல்லிதான் ஒரு பையனுக்கு பேர் வைக்கிறார். அந்த அளவுக்கு அவருடைய பாவம், அவருடைய நிலைமை ரொம்ப மோசமா ஆயிடுச்சு. இப்ப பாருங்க யாத்திராகமம் 3ஆம் அதிகாரம் 3-4 வசனம். அப்பொழுது மோசே, இந்த முச்செடி வெந்து போகாதிருக்கிறது என்ன? நான் கிட்ட போய் இந்த அற்புத காட்சியை பார்ப்பேன் என்றான். அவன் பார்க்கும்படி கிட்ட வருகிறதை கர்த்தர் கண்டார். முச்செடி நடுவிலிருந்து தேவன் அவனை நோக்கி மோசே மோசே என்று கூப்பிட்டார். என்றான். மோசே மோசேன்னு கூப்பிட்ட அந்த சத்தம் இருக்கு பாருங்க, உறவின் சத்தம். 2 முறை கூப்பிட்டார், மோசே மோசே.
அந்த 2 முறை கூப்பிட்ட அந்த உறவின் சத்தம் தான் மோசே எப்படி மாத்துது? வழி இல்லாமல் இருந்த மோசேயை வழி நடத்துபவனாக மாற்றுகிறது. நான் பரதேசியா, எனக்கு வழி கிடையாதுங்க, இந்த ஆடுகளை மேய்ச்சிட்டு இருக்க, எனக்கு வேற வழி இல்ல, நல்லாதான் இருந்த அரண்மனையில் ராஜா மாதிரி இருந்தேன், இப்ப எல்லாத்தையும் இழந்துட்டேன், எனக்கு வழி இல்லையா, வாழ வழி இல்லை அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த மோசேய, உனக்கு வழி இல்லைங்கிறது மட்டும் இல்லப்பா, அந்த நிலைமை கிடையாதுப்பா, உனக்கு வழி உண்டாகிறது மட்டும் இல்ல, அநேகரை நீ வழி நடத்தவனா இருப்ப, உடனே அப்படி மாத்தி காட்டுறா அப்படின்னு ஆண்டவர் அவருடைய சத்தம், மோசே மோசே. So brothers and sisters, நான் முடிக்கிறேன். யோசேப்பு பாவத்துக்கு விலகி ஓட வச்சது, யோசேப்பு விலகி ஓட வச்சது தேவ சத்தம். இதே மாதிரி உங்க வாழ்க்கையில் நீங்க ஏதாவது ஒரு பாவ போராட்டத்துக்குள்ள நீங்க சிக்கி தவிச்சுக்கிட்டு வெளியே வர தெரியாம இருக்கிறீங்களா? பயப்படாதீங்க. அங்க எங்க கைய கால் அடிச்சு நீங்க ஒண்ணும் புலம்ப வேண்டிய அவசியம் இல்ல. அப்பாட்ட கேளுங்க, அப்பா நீங்க பேசுங்க, உங்க மெல்லிய சத்தத்தை நான் கேட்டா போதும், எனக்கு தெரியும் உங்க மெல்லிய சத்தத்தை கேட்டுட்டா தானா நான் விலகிடுவேன். தேவ சத்தத்துக்கு அப்படி ஒரு திறன் இருக்குங்க. ஏன்னா அது பயமுறுத்துற சத்தமா இருக்காது, அது உறவின் சத்தம், அது கொஞ்சுகிற சத்தம், நம்மளை தைரியப்படுத்துற சத்தம் அது. உறவின் சத்தம். இங்க மோசே வழியில்லாம இருந்த மோசேய அநேகரை வழிநடத்தக்கூடிய ஒரு மெய்ப்பனாக, தகப்பனாக மாற்றினது இந்த தேவ சத்தம். தேவ சத்தம் கேட்க 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 வழியில்லாம இருந்த மோசே அநேகரை வழிநடத்தக்கூடியவனா மாறிட்டான். brothers and sisters, உங்க வாழ்க்கையில கூட நீங்க வழி இல்ல, எனக்கு வாழ வழி இல்லை, எனக்கு எந்த கதியும் இல்லை, நான் பரதேசிய போல நான் இருக்கிறேன், நான் அங்கலாய்க்கிறேன், நான் அலையிறேன் அப்படின்னா நீங்க சொல்றீங்களா? உங்க வாழ்க்கைய அநேகரை வழிநடத்தக்கூடிய தகப்பன் தாய்களாக, மெய்ப்பர்களாக உங்களை மாற்றுவதற்கு இன்னைக்கு தேவ சத்தத்தை ஆண்டவர் தொனிக்க பண்ண விரும்புகிறார். ஓகே, அந்த உறவின் சத்தம், தேவ சத்தம். அப்போ கடவுளுடைய திட்டம் என்னன்னா, நம்மளை ஒரு புக் வடிவத்துல ஒரு பிரமாணங்களை கொடுத்து இந்த புக்கை பார்த்து நீ நடந்துக்கோ அப்படின்னு அப்படி கொடுத்து நடத்துவது தேவ சித்தம் அல்ல. நமக்கு ஒவ்வொரு நாளும் அவருடைய சத்தத்தை தொனிக்க பண்ணி அந்த உறவின் சத்தத்தை கேட்டு 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 நம்ம தேவ சித்தம் செய்யணும். ஓகே, நீ நல்லா இருந்தேன்னா நான் உன்கிட்ட பேசுவேன், நீ அலங்கோலப்பட்டுட்ட நான் உன்கிட்ட பேச மாட்டேன்னு அவர் சொல்ல மாட்டார். அலங்கோலப்பட்ட நிலைமையிலே அப்பாட்ட போய் அப்பா நான் வந்திருக்கேன் பாருங்கப்பா அப்படின்னு சொன்னா அவர் பேசுறதுக்கு ரெடியா தான் இருப்பாரு. ஆனா பிசாசு போக விட மாட்டான். நீ அலங்கோலப்பட்ட போயிடாத, உன்னை கொன்றுவாரு, உன்கிட்ட பேச மாட்டாரு அப்படின்னு அவன் சொல்லுவான். அது பொய். அலங்கோலப்பட்ட நிலைமையும் அலங்காரமாய் மாற்றக்கூடியது இந்த தேவ சத்தம். ஓகே, இங்க நான் நிறுத்துறேன். மீதி இருக்கிற பகுதிகளை நாளைக்கு காலையில ஒரு 1 hour நம்ம காரியங்களை படிப்போம். கர்த்தர் நல்லவர், கர்த்தருடைய சத்தம். இந்த 3 நாட்கள் நம்முடைய ஜெபம், இந்த சத்தியத்தை நீங்க கேட்கும் போது நம்முடைய ஜெபம் என்னவா இருக்கணும்? பேசும் பேசும் ஜெபம் செய்யும் போது ஆண்டவா பிரியமானதை இப்போ காட்டும் செய்ய ஆயத்தம். ஆண்டவா பிரியமானதை இப்போ காட்டும் செய்ய ஆயத்தம். வாய்ஸ் ஆஃப் காட். அப்பாவுடைய உறவின் சத்தம் நமக்கு தொனிச்சுக்கிட்டே இருக்கும். அது மிரட்டுகிற சத்தமா இருக்காது, அது பயமுறுத்துகிற சத்தமா இருக்காது, அது மனுஷர்களை பகைக்கும்படியாக சொல்லுகிற
அந்த மாதிரி சத்தமா இருக்காது. அதெல்லாம் பிசாசின் சத்தம். உன்னை குற்றப்படுத்துகிற சத்தமா இருக்காது. தேவ சத்தம். அது உறவின் சத்தம். அது உறவை வேல்யூ பண்ற சத்தம். அது உறவை வேல்யூ பண்ற சத்தம். பாருங்க, இந்த போர்த்திபாருடைய மனைவியை விட்டு, அந்த பாவத்தை விட்டு விலகின யோசேப்பு, அவர் ஆட்சிக்கு வந்ததுக்கு அப்புறம் போர்த்திபாவுடைய மனைவியை பழிவாங்கவே இல்லை. அந்த அம்மாவை காட்டி கொடுக்கவே இல்லை. அப்படி இந்த யோசேப்பை மாற்றி வச்சதும் தேவ சத்தம் தான். ஏன்னா யோசேப்பு உறவுகளை வேல்யூ பண்றார், உறவுகளை மதிக்கிறவரா இருந்தார். அந்த அம்மாவுடைய பேருக்கு எந்த களங்கத்தையும் வர்ற மாதிரி அவர் ஒண்ணுமே செய்யல. இப்படியெல்லாம் அந்த யோசேப்பை மாற்றியது எது? வாய்ஸ் ஆஃப் காட். ஓகே, சோ இங்க நம்ம நிறுத்துவோம். இப்ப நம்ம நெக்ஸ்ட் விஷயத்துக்குள்ள நம்ம போனோம். அடுத்து எதுக்குள்ள போனோம்? ஆறாவது மேட்டர் என்ன? காலையில நம்ம இதான் படிக்க போறோம், அதிகாலை. ஓகே, நியாயப்பிரமாணம் வந்த விதம். சரி, ஜெபத்தோட நம்ம காலையில நம்ம வந்துருவோம். தேன்மொழி வழக்கம் போல லிங்க் அனுப்பிடுங்க. 5 o'clock 4:55 நீங்க அனுப்பிட்டா நல்லா இருக்கும். ஏன்னா 1 hour தான் பாருங்க, டைம் வேஸ்ட் பண்ணாம நம்ம அப்படியே டக்குன்னு 5 o'clock ஒரு ஜெபம் பண்ணி ஆரம்பிச்சிடும். ஓகே, சரி. ஏதாவது கேள்விகள் இருக்கா? இவ்வளவு மேட்டர்ஸ் நம்ம சொல்லியிருக்க கேள்விகள் யாருக்காவது இருக்குங்களா? ஐயா சாமியல் முல்லையா, நீங்க ஜெபம் பண்ண ரெடியா இருங்க. ஓகே ஓகே, யாருக்காவது கேள்வி இருக்குங்களா? யாருக்காவது? ஓகே, எல்லாருக்கும் எல்லாம் கிளியரா இருக்குன்னு நினைக்கிறேன். ஓகே, சரி, நம்ம இப்போ ஜெபம் பண்ணி முடிக்கலாம். ஐயா ஜெபம் பண்ணுங்க ஐயா. பரிசுத்தமுள்ள நல்ல பிதாவே, எவ்வளவு அன்புள்ள தெய்வம் அப்பா, எங்களை எவ்வளவாய் நேசிக்கிறீர் ஆண்டவரே. இந்த நாளிலே தேவனுடைய சத்தமும் நியாயப்பிரமாணம் என்ற அந்த தலைப்பில ஆண்டவரே, இந்த நாளிலே நீர் அப்பா உமக்கு ஸ்தோத்திரம். இந்த ரோமர் ஆண்டவர் 7ஆம் அதிகாரத்தை 12, 14, 17, 16 வசனங்களை மையமாக வைத்து கர்த்தாவே எங்களோடு கூட ஈடுபட்டு பேசி, முக்கியமாக ஆண்டவரே ஒரு 23 கருத்துக்களை எங்களுக்கு நீர் கற்றுக் கொடுத்தீர் ஆண்டவரே. அந்த 23 கருத்து தலைப்புல இன்றைக்கு ஆண்டவரே எங்களோடு கூட பேசி நம்முடைய தேவ சத்தம் எங்கள் ஒவ்வொருடைய இருதயத்தையும் சுட்டு இருக்கிறதப்பா. நிச்சயமாகவே ராஜா, நீர் எங்களை எவ்வளவாய் நேசிக்கிறீர் ஆண்டவரே. ஏனுக்கு ஆண்டவரே தேவனுடைய உறவில் இருந்ததனால 300 வருஷத்துக்கு பிறகு என் தேவன் அவருடைய வாழ்க்கையில ஒரு மெல்லிய சத்தத்தை தொடர்ந்து கொண்டு வந்ததனால அவருடைய வாழ்க்கையில ஒரு பெரிய அற்புதம் நடந்தது. அதே போல இன்றைக்கு எங்களுடைய வாழ்க்கையில கூட தேவனோடு கூட தேவ சத்தத்தை கேட்கக்கூடியவர்களாக எங்களை மாற்றும் ஆண்டவரே. நோவா வாழ்க்கையில கூட கர்த்தாவே உம்முடைய சத்தத்துக்கு கீழ்ப்படிந்ததனால வரக்கூடிய அழிவில் இருந்து அவர்கள் காப்பாற்றப்பட்டு அநேகருக்கும் உடைய எச்சரிப்பின் சத்தத்தை அவர்கள் கொடுக்க ஆண்டவர் உதவி செய்தீர். ஆபிரகாமுடைய வாழ்க்கையில கூட ஆண்டவரே தேவ சத்தத்தை கேட்டு விக்கிரகத்துக்கு அடிமையாய் இருந்த ஆபிரகாமுடைய வாழ்க்கையில ஆண்டவர் ஆபிரகாமுடைய வாழ்க்கையை மாற்றியதப்பா. அதே போல ஈசாக்குடைய வாழ்க்கையில கூட தேவ சத்தத்துக்கு எகிப்துக்கு போகக்கூடாது என்று சொல்லி என் ஆண்டவர் அவருக்கு பேசும்போது அவர் கீழ்ப்படிந்து அந்த பஞ்ச காலத்துல கூட விதை விதைக்கக்கூடியவனால் 100 மடங்கு ஆசீர்வாதத்தை பெற்று அனுபவித்தார் ஆண்டவரே. அதே போல யாக்கோபு கூட ஆண்டவரே தேவ சத்தத்தை கேட்டு 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 அப்பாவுடைய காலத்துல வறட்சியான காலத்துல கூட அவருடைய வாழ்க்கையில செழிப்பு உண்டானது ஆண்டவரே. அடிமையாகி இருந்தவனை ஆளுகை செய்கிறவனாக என் ஆண்டவர் மாற்றியதற்கு காரணம் உம்முடைய தேவ சத்தம் ஆண்டவர். அது மாத்திரமல்ல, போத்திபாருடைய வாழ்க்கையில
ஆண்டவரே நிச்சயமாக என்னுடைய மனைவியுடைய வாழ்க்கையில யோசேப்புக்கு ஒரு பெரிய சோதனை வந்தது. ஆனால் அந்த சோதனையில கூட அவர் தப்பித்துக் கொள்வதற்கு காரணம் நீர் அந்த யோசேப்போடு கூட ஆண்டவரை பேசிக்கொண்டே இருந்தீர். அந்த சத்தத்தை கேட்டுக்கொண்டு இருந்ததுனாலதான் ஆண்டவரே அந்த அருமையான யோசேப்பு ஆண்டவரே அந்த இடத்துல தன் அவருடைய யோசேப்புடைய மனைவி கூட காட்டி கொடுக்காம அப்படிப்பட்ட ஒரு பெரும் தன்மையோடு கூட ஆண்டவரே அவர் கடைசியில உயர்த்தப்பட்டார். ஆண்டவரே அதுவும் மாத்திரமல்ல ராஜா, மோசையுடைய வாழ்க்கையில கூட ஆண்டவரே அப்பா ஸ்தோத்திரிக்கிற அரண்மனையில வாழ்ந்த அருமையான அந்த மோசையுடைய வாழ்க்கையில கர்த்தாவே ஆடு மேய்த்து கொண்டிருந்த அருமையான மோசையுடைய வாழ்க்கையில கர்த்தாவே நமக்கு ஸ்தோத்திரிக்கிறோம். ஆண்டவர் வழி தெரியாத அந்த சூழ்நிலையில வழி தெரியாத அந்த பாதையில அவர் காணப்படும் போது அவரோடு கூட நீர் பேசியதனால அப்பா ஆண்டவரை நிச்சயமாக வர அநேகரை இஸ்ரேல் மக்களை கிட்டத்தட்ட 30-35 லட்சம் மக்களை வழிநடத்தக்கூடிய ஒரு அருமையான ஒரு ஆண்டவரை தேவதாசனாக அவரை மாற்றினீர். ஆண்டவரை அலங்கோலமாக இருந்த அவருடைய வாழ்க்கையில கர்த்தர் அவருக்கு உயர்வை கொடுத்து மேன்மைப்படுத்தினீர். அதே போல இந்த நாட்களில கூட ஆண்டவருடைய சத்தத்தை நாங்கள் ஒரு காலத்துல கேட்டோம். ஆனால் இடையில எங்களுடைய வாழ்க்கையினுடைய சத்தத்தை நாங்கள் கேட்க கூடாதவர்களாய் இருந்தாலும் உம்முடைய மெல்லிய சத்தத்துக்கு நாங்கள் கேட்பதற்கு எங்களை ஒப்பு கொடுக்கிறோம். ஆண்டவரை எங்கள் ஒவ்வொருவரோட பேசுங்க. நாங்கள் தவறு செய்தவர்களாய் இருந்தாலும் பாவம் செய்தவர்களாய் இருந்தாலும் ஆண்டவரே நீர் எங்களோடு கூட வந்து பேசிக்கொண்டே இருக்கிறீர். ஆண்டவரை அப்பா ஸ்தோத்திரிக்கிறோம். ஆண்டவரை ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நிமிஷமும் உம்முடைய உறவுல நாங்கள் இருக்கணும் என்பதுதான் உம்முடைய விருப்பமாய் இருக்கிறது. அந்த விருப்பத்துக்கு நாங்கள் ஆண்டவரே ஒப்பு கொடுத்தவர்களாக எங்களுடைய வாழ்க்கையில ஒவ்வொரு நாளும் உடைய மெல்லிய சத்தத்தை கேட்க உதவி செய்யுங்க. ஆதாம் கூட ஆண்டவரே அப்பா ஸ்தோத்திரிக்கிற உடைய சத்தத்தை ஆண்டவரே முகமுகமாய் பாவம் செய்வதற்கு முன்பாக கேட்டுக்கொண்டு இருந்தார். ஆனால் பாவம் செய்ததுக்கு பிறகு கூட நீர் அந்த மனிதனுடைய ஸ்தானத்துல இறங்கி வந்து ஆண்டவரே ஆதாமோடு கூட எவளோடு கூட நீங்க பேசுவீங்கப்பா. நீர் எவ்வளவு அன்புள்ள தெய்வம். இந்த படத்தை விட்டு இந்த பூமியில எங்களுக்காக வந்த தெய்வம். எங்களை மனுஷ வாசனை இல்லாம உங்களால இருக்க முடியலப்பா. அதனாலதான் ஆண்டவரே அந்த பரம ராஜ்யத்தை விட்டு இந்த பூமியில எங்களோடு கூட வந்து ஒவ்வொரு நாளும் பேச வேண்டும் என்று சொல்லி நீர் விரும்புகிறதை நாங்கள் கீழ்ப்படிந்து உணர்ந்து மனம் திரும்ப உதவி செய்து அப்பா ஒவ்வொரு நாளும் உடைய உறவிலேயே நாங்கள் வளர உங்களுடைய சத்தத்தையே நாங்கள் கேட்க கர்த்தர் எங்களுக்கு அப்படிப்பட்ட ஒரு கிருபைகளை தாரும் தந்து எங்களை வழிநடத்தும். ஆண்டவரே தேவனுடைய வார்த்தை கொடுத்த அருமையான தாசனை கூட ஆசீர்வதிங்கப்பா. இந்த இணைப்புல இணைந்திருக்கக்கூடியதான அத்தனை பிள்ளைகளுடைய குடும்பத்தையும் ஆண்டவரை ஆசீர்வதிங்க. ஒவ்வொருவரும் உம்முடைய சத்தத்தை கேட்கக்கூடியவர்களாக மாற்றுங்கப்பா. எங்கள் ஒவ்வொருவரையும் ஆண்டவரை அப்படியாய் மாற்றி ஆசீர்வதிக்க வேண்டுமாய் ஜெபிக்கிறோம், தாழ்த்துகிறோம், ஒப்பு கொடுக்கிறோம். இயேசுவை நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமென், 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 ஆமென். Thank you யா. Shalom, praise the Lord. நாளை காலை 5 o'clock நம்ம சந்திப்போம். ஓகே, கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார். தேங்க்யூ, தேங்க்யூ. ஆமென். 5 to 6 ஆமாயா, 5 to 6 காலையில. ஓகே, ஆமாயா, ஆமாயா. ஓகே, ஓகே. கடந்திடும் சீலமும் குறைந்திடும் மனிதனின் வாழ்வு போல் மாபெரும் மாயை. கல்வி செல்வம் புகழ் பதவியாசைகள் பல மரணம் வரும் போது மறைந்து ஓடி போகும். உன் பாவமோ தூய்மையோ உன்னை துரத்திடும். புதிய மன்னோ பெரு சிலுவை வரை வந்து பொருள் இயேசுவே அனைத்து சம